திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சிவசிவ சொக்கநாத வேணுமா? நின்று செய்யும் பலமிக்க வினை நல்குறவும் பண்டு போலென்னை வந்து பற்றாமல் கொண்டு போய் நின்னருளில் சேர்க்க நினை கண்டாய் தென்மதுரை மன்னவனே சொக்கனா. தென்மதுரை மன்னவனே சொக்கனா. அதனுடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற அந்த பதிகத்தை மிக சிறப்பாக தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம் மூன்றாவது பதிகத்தை சிந்திக்க தயாரா இருக்கிறோம். என்ன பதிகம் அப்படின்னா, தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இனி ஒரு சின்ன ஏற்கனவே செஞ்சதுதான் முடிவு. அடியவர் பெருமக்களுக்காக நம்ம எப்படி ஆனாலும் சரி, நம்ம 9 மணிக்கு தொடங்கினாலும் சரி, 9:45 தொடங்கினாலும் சரி, நாம எத்தனை மணிக்கு தொடங்கினாலும் நம்மளுடைய முடிக்கிற டைம் 9:55. 9:55 என்னன்னாலும் சரி, அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு போட்டு அதை சுழிச்சு முடிச்சிருவோம். 9:55 இருந்து 9:50 ஒரு 10 மணிக்குள்ள அடியவர்கள் அனுபவம் டக்கு டக்குன்னு ஒரு சுருக்களவுல சொல்லிட்டீங்க அப்படின்னா 10 மணிக்கு நம்ம எல்லாரும் ஆறில் தடந்தோல் பாடி நிறைவு செய்யலாம் அப்படின்றது ஒரு ஏற்கனவே நம்ம வச்சிருந்தோம். அப்புறம் டிவேட் ஆகி அப்படியே போயிடுச்சு. அதனால அதை கொஞ்சம் காலத்தை கொஞ்சம் சரியா பின்பற்றணும் அப்படிங்கிறத அடியேன் நான் கொஞ்சம் ஒரு முடிவாவே எடுத்திருக்கேன். எனக்கு டைமர்ஸ் யாராவது ஒருத்தவங்க இருந்துக்கோங்க. எனக்கு என்னன்னா 9:30 ஒரு அலாம் போடுங்க, 9:45 ஒரு அலாம், 9:50 ஒரு அலாம்ன்றப்ப நான் கொஞ்சம் அப்படி கரெக்டா கொண்டு 9:30 நம்ம தொடங்கினாலும் இதுதான் எல்லாமே. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் அடியவர் பெருமக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, சரியா 6 மணி 6:05 எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டோம்னா நம்ம சிறப்பா இருக்கும். 6:05 ஏன்னா நீங்க வந்தாலும் வராட்டினாலும் ஆரம்பிக்கிறதுக்கு, நீங்க வராம ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு சுவாமி? நீங்க வந்துதான் ஆரம்பிக்க முடியும். என்னால நீங்க 8:30 நீங்க வந்தாலும், நீங்க வராம ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒரு பேர் வந்தாலும் ஆரம்பிக்கலாம், 2 பேர் ஆரம்பிக்கலான்றதுக்காக இது வேற இடத்துல இது எல்லா அடியார்களையும் சேர்த்து பண்றதுனால நீங்க வந்தா தான் ஆரம்பிக்க முடியும். அதனால நான் என்ன உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்னா, நீங்க 6 மணினா 6:05 மேக்சிமம் 6:05 எல்லாரும் ஒரு 20 பேர் எல்லாரும் நம்ம அடியார்கள்லாம் ஓரளவு ஒன்று கூட்டிட்டீங்கன்னா 8 மணி ஐயா 8 மணி உங்களுக்கு 6 மணி உங்களுக்கு 6 மணி எங்களுக்கு கண்டு கடுமையா மன்னிக்கிற எல்லாரும் 8:35 சுவாமி. மத்தவங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா அடியார்கள்? சுவாமி மத்தவங்க எல்லாம் ஒரு தடவை குவிட் ஆயிட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா சாமி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா எல்லாத்துக்கிட்டையும் 8:35 எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க முடிஞ்ச அளவுக்கு. 8:30 ரெடி பண்ணிருங்க. நீங்க 8:30 ரெடியா இருங்க. அதனால 8:30 ரெடியா இருந்தீங்கன்னா நாம 9:50 55 நம்ம முடிச்சிடும். 50ன்னு வைப்போம். 55 5 நிமிஷம் தான் அடியார்களுடைய அனுபவம், அவ்வளவுதான். 10 மணிக்கு எல்லாரும் போற மாதிரி பாத்துக்கணும். நிறைய அடியார்களுக்கு நிறைய அலுவல் இருக்கு எல்லாருக்குமே. எல்லாரும் போகணும். நான் ஒரு ஆகாவலி ஒன்னும் நான் பேசிட்டே இருப்பேன். அதனால அடியார்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் 8:30 எல்லாரும் எழுந்தருளி 35 ஓரளவுக்கு எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சு. நீங்க எல்லாமே நான் ஆரம்பிக்க முடியாது சாமி, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லா அடியார்களும் ஓரளவுக்கு இல்லாம என்னால நான் ஏதோ சும்மா ஆரம்பிச்சு போறேன் பாத்துக்கலாம் அப்படின்லாம் என்னால போவே முடியாது.
நீங்க தான் அடியார்கள் இல்லாம அது செய்ய முடியாது. அதனால சப்போஸ் யாருமே வரலன்னா நானே பேசிக்குவேன். அங்க குருநாதர் சொன்ன மாதிரி யாருமே வரலன்னா நானே பேசி நானே முடிச்சுக்குவேன். அது வேற விஷயம். ஆனா அடியார்கள் ஓரளவுக்கு எழுந்தரலணும். நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு அந்த டயத்துக்குள்ள எல்லாரும் எழுந்தரலணும். 8:35 வந்துருங்க. நம்ம 8:09:50 நம்ம முடிச்சிருவோம். 10 மணிக்கு கடை கண்டிப்பா அதுக்கு மேல 10 மணிக்கு மேல முன்னாடி மாதிரி ஆனா முடிச்சுட்டு போயிருங்க. நாங்க எங்க அடியார்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டுலாம் வருவோம். அதனால 10 மணிக்கு நம்ம நிறைவு பண்ணி 6 கடந்தோல் பாடிடுவோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருந்து பேசுறவங்க பேசிட்டு போனா எல்லாம் பண்ணலாம். அதனால அடியவர்கள் இது கொஞ்சம் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நான் ஒரு திருவடிக்கு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். இந்த வகையில நாம யாத்திரை பத்து அப்ப 3வது பாட்டுக்கு போலாம். தாமே தமக்கு சுற்றமும் தமக்கு விதிவகையும் அந்த பாடல் பாடலாம். சரளாசினி அம்மா அவர்கள் அந்த பாட்டு பாடலாம். தாமே தமக்கு சுற்றமும் தமக்கு விதிவகையும். அம்மா யாருனாலும் பாடும்போது கண்டிப்பா நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு பாடுங்க. யூடியூப்ல அப்பதான் உங்களுக்கு பேச தெரியுறதுனால எல்லாரும் சொல்றாங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு பாடுங்க. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமாரமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமின் பொய் நீக்கி புயகன் நால்வான் பொன்னடிக்கே போமாரமின் பொய் நீக்கி புயங்கன் நால்வான் பொன்னடிக்கே. சுக்கநாதா, அதாவது சரளாசினி அம்மா பாடும்போது திருவாசகத்துக்கு வேற ஒரு பிளேவர் கிடைக்கும். நான் அது நிறைய தடவை பார்த்திருக்கேன். அம்மா அந்த பாடும்போது அவங்க என்னமோ அவங்க குரல்லையா இல்ல அந்த மெட்டலையா தெரியல, அவர்கள் பாடும்போது திருவாசகத்துக்கு ஒரு சிறந்த பரிமாணம் கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அடுத்து நமக்கு அம்மா புதிய அடியார்கள் வாய்ப்பு உள்ள சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள் பாடலாம். தாமே தமக்கு சுற்றமும். வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? மற்ற அடியார்கள் யாராவது கரம் உயர்த்தலாம். இன்னும் ஒருத்தவங்க மட்டும். நடராஜன் ஐயா பாடுங்க. நடராஜன் ஐயா தொடர்ந்து பிரேமா அம்மா அவர்கள் தொடர்ந்து பிரேமா முடிச்சிடலாம். கூப்பிட்டீங்களோ? ஆமா சாமி, பாட சொல்லி கூப்பிட்டேன். தாமே தமக்கு சுற்றமும் மதிவகை பாடுறேன் ஐயா. சிவாயினமா. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. நடராஜன் ஐயா சுவாமி நல்லதுங்கம்மா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசம் மார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்கன் நால்வான் பொன்னடிக்கே கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்கன் நால்வான் பொன்னடிக்கே. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மற்ற அடியார்களுக்கு அடியன் கண்டிப்பா வாய்ப்பு தர்றேன். அடுத்த முறை அடியார்களுக்கு நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். யாத்திரை பத்து என்பது நமக்கு தருகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திரை பத்து அனுபவாதீதம் உரைத்தல். நம்மளுடைய அனுபவாதீதத்தை பெருமான் அவர் பெற்ற அனுபவாதீதத்தை உரைத்தல். அனுபவாதீதம் என்பது அனுபவத்தை அனுபூதியாக மாற்றுகின்ற நிலை. அனுபூதினா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸை அப்ளிகேஷனா மாத்துறது. நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா எல்லாத்துக்கும் சரியா புரியும் நினைக்கிறேன். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை அப்ளிகேஷனா மாத்துறது.
எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளிகேஷனை மாத்துறது? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குலத்தொழில் இருந்தது. அப்பா சொல்லி தருவார் பையனுக்கு, பையனை அடுத்து சொல்லி தருவார் அப்படி. அப்ப பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கூட இருப்ப அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகும், அதை அப்படியே ஒரு தொழிலா மாற்றி அவர்களுக்கு ஒரு அப்ளிகேஷனா வரும். அதை எப்படி பயன்படுத்திக்குவாங்க, அதாவது தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பேரு தான் அனுபூதி. நல்லா கவனிக்கணும். தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு பேரு தான் அனுபூதி. அப்ப அனுபவத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அதை நம்ம பயன்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது, நம்ம பெற்ற அனுபவத்தை பயன்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுதான் நிற்க அதற்கு தக அப்படின்னு நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காரு. ஆக நாம் பெறுகின்ற எல்லா அனுபவமும் எதற்காகத்தனா பயன்பாட்டுக்கு வர்ற வரைக்கும் அது அனுபூதியாக மாறாது. அது அனுபவமாவே நிக்கிறதுனால எந்த பயனும் எப்பொழுதும் இல்லை. எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, ஆனா அதை நான் வாழ்வியல்ல எடுத்து கொண்டு வரவே மாட்டேன் அப்படின்னா நான் பெற்ற அனுபவம் அனுபூதியா ஆகலைன்னா அதனால பயன் என்பது. அதனாலதான் இப்போ நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். நற்றால் தொழார் எனில், அதாவது அது குறள் கரெக்டா சொல்லுங்க. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் கற்றால் தொழாரினும். ஆக நாம் கற்றதனுடைய பயன் என்பது என்னன்னா திருவடியை வீழ்ந்து வணங்குவது. யாருடைய திருவடிய? வாளறிவன் என்று சொல்லுகின்ற கூர்மையான சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன அப்படின்னா கூர்த்த மெய்ஞானம் அப்படின்னு வருது. ஐயா நம்மளுடைய குருநாதர் சொல்லுவாரு, கூர்த்த மெய்ஞானம். ஞானம் என்பதே சிறப்பு, மெய்ஞானம் என்பதே சிறப்பு. இதுல கூர்த்த மெய்ஞானம் என்று சொல்லுகின்ற அந்த மெய்ஞானத்தை உடையவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் வாளறிவன். சிவபெருமானுக்கு இந்த கூர்த்த மெய்ஞானம் என்பது முழுமை பெற்றிருக்கும். சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த கூர்த்த மெய்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா தொடரும். ஆக இந்த கூர்த்த மெய்ஞானம் சொன்ன அந்த வாளறிவன் அவர்களுடைய திருவடியை விழல அப்படின்னா, விழ தெரியல அப்படின்னா என்ன படிச்சும் பிரயோஜனம் இல்லைன்றாங்க. நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க யாரு காலையில விட மாட்டேங்க அப்படின்னு நிக்கிறது அப்ப சரியா படிக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? சரியா படிக்க வேண்டியதை படிக்கல. அப்போ அடியவர்கள் திருவடிய குருநாதர் திருவடிய வீழ்ந்து வணங்க தெரியல அப்படின்னா நாம் என்ன கல்வி கற்றும் அதுல பயன் என்பது எதுவுமே இல்லை. அப்போ படித்த கல்வி பயன்பாட்டுக்கு வரணும்னா நாம சில செயல்களை செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுவதுதான் இந்த யாத்திரை பத்து. இந்த யாத்திரை பத்துல முதல் பாடல் என்பது எதை சொல்லுகின்றதுன்னா முதல் பாடல் புயங்க பெருமானுடைய திருவடியை சொல்லுகின்றது. புயங்க பெருமான் என்பவன் நாகத்தை ஆபரணமாக கொண்டவன். பகையற்று இருக்கக்கூடிய நாகங்களை ஆபரணமாக கொண்டு அவைகளை பகை மறக்க செய்து அவர்களுடைய அந்த தீய விஷத்தையே அவர்களுக்கு ஒளிப்பொருளாக மாற்றுகின்ற ஆற்றலை பெருமான் கற்றுத்தருகின்றதுதான் புயங்க பெருமான். இரண்டாவது பாட்டுல நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட மிகப்பெரிய செய்தி என்னன்னா தளராது இருப்பார் தம் தாமை. சிவபெருமானை அடைவதற்கு எத்தனையோ அடியவர்கள் எல்லாம் கடும் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த கடும் தவம் செய்யும் போது என்ன ஆகும், உடனே பலன் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாம் தளராது காத்திருப்பாங்க. சிவபெருமானுடைய அருளை அவர்கள் அனைவரும் தளராது காத்து கொண்டிருப்பார்கள். ஆக ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. முதல் பாடல்ல பகை மறக்க வேணும், இரண்டாவது பாடல்ல மிகச்சிறந்த பொறுமை வேணும் அப்படின்னு ரெண்டு பாடல்லையும் ரெண்டு விதமான குறியீடுகளை பெருமான் நமக்கு தந்திருக்கின்றார். மூன்றாவது பாடல்ல தாமே தமக்கு சுற்றம் அப்படி என்ன தர்றாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னா வினையினுடைய நுகர்ச்சின்னு பார்த்தோம். அனுபவம் இந்த ஆன்மா உடலை விட்டு போகும்போது எடுத்து செல்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்வினை தீவினை அல்ல. நல்வினை வினையை எடுத்துட்டு போக முடியாது. வினை என்பது என்னது? வினை ஆன்மா எடுத்துசாமி என்ன பொருள்? சரி எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாமா? உங்களுடைய முகக்குறிப்பை எனக்கு கொடுக்கலாமா? ஏன்னா அதுதான் என்னுடைய மிக சிறந்த சன்மானம் வெகுமதி. அதை நான் வாங்கிக்கிறேன் முதல்ல. எல்லாரும் ஆன் பண்ணலாம். ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம், ஒரு வினாடி துளிகள் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய்க்கலாம். அடியன் செய்த தவம் அடியன் ரொம்ப மனதாலும் உடலாலும் ரொம்ப நொந்துட்டேன் சாமி. ஒரு 4-5 நாளா தொடர்ந்து வேலை, பயங்கரமான மனக்குழப்பம் எல்லாமே இருந்தாலும் ஆனா ஒரு டார்கெட் மட்டும் இருந்தது. இந்த தருணம் அடியார்கள் புதன்கிழமை எங்க அடியார்களை எப்படியாச்சும் பார்த்திடணும்ன்ற அந்த ஒரு தருணத்துக்கு மட்டும் என் மனசுல அது டார்கெட்டாவே இருந்தது. அதனால உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆக அடியன் செய்த சகம் மணிகர சிவம், தவம் சுவாமி, மகேஸ்வரி அம்மா, சுசிலா அம்மா, பாரதி அம்மா, வசந்தா அம்மா, வித்யாபதி அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா, ரேவதி செல்வ கணபதி அம்மா, மலர்கொடி வசந்தா அம்மா மற்றும் நம்மளுடைய
குழந்தைவேல் ஐயா, புவனேஸ்வரி அம்மா, சரஸ்வதி கேசு அம்மா அவர்கள், லோகன் ஐயா அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, ரஞ்சிதா மணி அம்மா அவர்கள், வித்யாபதி அம்மா, எல்லாரும் என்னால பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. இனி உள்ள போயிடலாம் கொஞ்சம். இப்போ முக்கியமான செய்தி, இந்த ஆன்மா என்ன பொருள்? ஆன்மா என்ன பொருள்? எப்படிப்பட்ட பொருள்? ஆன்மான்றது எப்படிப்பட்ட என்ன பொருள்ன்றத விட எப்படிப்பட்ட பொருள்? பதில் ஜடம். ஆன்மா ஜடமா? அறிவிக்கத்தானே அறிவையா? இல்ல ஜடப்பொருள் அறிவித்தாலும் அறியாது. ஜடப்பொருள் இருக்கு இல்லையா, அது அறிவித்தாலும் அறியாது. புரியுதுங்களா சாமி? புவனேஸ்வரி அம்மா, ஆன்மா ஜடப்பொருளை நீங்க அறிவித்தாலும் அறியாது. இந்த மொபைல் போனுக்கு நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. கோடி முறை திருவாசக கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இந்த மொபைல் போன் தன்னுடைய நிலையை மாத்திக்கவே மாத்திக்காது. நாமளும் நம்ம நிலையை மாத்திக்கிறோம்னா இந்த மொபைல் போனும் நம்மளும் ஒண்ணுதான். இந்த மொபைல் போன் நம்மளும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆன்மா எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா, சுஷிலா ஆன்மா சார்ந்ததின் சத்து பொருள். சரி, யார் கரெக்டா சொல்றாங்க? சத்து பொருள். சத்துனா நித்திய பொருள். சத்துனா நித்திய பொருள், எப்பொழுதுமே நிலைத்து இருக்கக்கூடிய பொருள். அது வந்து சடப்பொருள் நிலைத்து நிற்கும். சடப்பொருள் நிலைத்து நிற்கும். ஆன்மா என்பது என்ன பொருளுங்க சுவாமி? ஏன்னா எல்லாரும் சைவ சித்தாந்தம் போயிட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பா நாங்க வீட்டுல எங்க அப்பா கேள்வி கேட்பாரு. ஒரு நிமிஷம், முக்கியமான எங்க அப்பா கேள்வி கேட்பாரு. நான் சரியா ஆன்சர் பண்ணேன்னா உங்க டீச்சர் நான் வந்து திட்டுவேன் பாரு. இதுக்கு பயந்துகிட்டே நான் ஆன்சர் பண்ணுவேன். விவசாயத்துக்கு எங்க அப்பா போய் எங்க டீச்சர் போய் திட்டா என்ன பண்ண, அதனால நீங்க சரியா ஆன்சர் பண்ணலாம், உங்க சித்தாந்த டீச்சருக்கு தான் நான் கூப்பிட்டு திட்டுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அறிவித்தால் மட்டுமே அறியும். ஆன்மா இறைவனையும் அறியும், உலக பொருள்களையும் அறியும், எல்லாமே அனுபவிக்குங்க ஆன்மா. ரைட். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்னு கேட்டேன். இதுக்கான நீங்க என்ன ஆன்மாவுடைய இலக்கணம் சொல்லிட்டு இருக்கீங்க? சார்ந்த வண்ணமே இருக்கும். சரி, ஓகே. எதையாவது ஒன்று சார்ந்து இருக்கும், சார்ந்த வண்ணம். ரைட் 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 ரைட். சரியானே சொல்லிடுறேனே. ஆன்மா என்பது அறிவு பொருள். அது சிற்றறிவு பொருள். அறிவுல குறைபாடு உள்ள அறிவு பொருள். அறிவு பொருள் தான் அது. அறிவுதான், குறையோ நிறையோ. ஆன்மா என்னது என்ன பொருள்னா குறையுள்ள அறிவு பொருள். குறையுள்ள அறிவு பொருள். சிவபெருமான் யாருன்னா நிறையுள்ள அறிவு பொருள். அவ்வளவுதான். ரெண்டுமே அறிவு பொருள் தான். அதனால அது குறையுள்ள அறிவு பொருள்னாலதான் அறிவித்தால் அறியுது, வேற ஒண்ணும் கிடையாது. சார்ந்தவன் வண்ணம் மாறதுக்கான காரணமும் குறையுள்ள அறிவு பொருள்னால, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ இந்த அறிவு பொருள் எதைத்தான் எடுத்துட்டு போக முடியும்? ஆன்மா உடம்ப விட்டு கிளம்புது. நல்லா கவனிங்க. நான் ஆன்மா உடலை விட்டு கிளம்புது. கிளம்புறப்போ இது எதை எடுத்துட்டு போக முடியும்? அறிவு பொருள். அறிவைத்தான் எடுத்துட்டு போக முடியும். அறிவு பொருள் அறிவை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அறிவுன்னா நம்ம பெற்ற அறிவு, நாம் பெறுகின்ற எல்லா அறிவுகளும். அந்த அனுபவம் தான் அறிவுக்கான பொருள். அந்த தான் எடுத்துட்டு போக முடியும். வினை என்பது சடம். வினை என்பது சடம், அதை எடுத்துட்டு போக முடியாது. இந்த வினையை எப்படி சாமி கால்குலேட் பண்றாருன்னா, நாம பெற்ற அறிவினுடைய அடிப்படையில சாமி கால்குலேட் பண்றோம். இந்த பிறவியில போறப்ப மண்டு மாறி, மக்கு மாறி, மண்ணு மாறி, சடம் மாறி, சடம் மாறி, மட்டி மாறி போகுது. இது நான் சொல்லல. யார் திட்டுறா? யார் திட்டிக்கிறார்? நம்மளுடைய அருணகிரிநாதர் திட்டுகிறார். தன்னையே அரை நிமிட நேரம் மட்டில் அப்படின்னு சொல்லி தன்னை இல்லாத வார்த்தைகள்லாம் தெரியும். அதனால இந்த ஆன்மா என்பது எப்படி உள்ள வந்துச்சு, வெளியே போறப்ப எப்படி இருக்கோ அந்த அறிவினுடைய கால்குலேஷனை வச்சுதான் இந்த ஆன்மா செய்தது சரியா தவறான்னு சொல்றான். இந்த ஆன்மா செய்தது சரியா தவறா அப்படின்னு சொல்லுவதை எதை வைத்துக் கொண்டால் இது அறிவில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை வைத்து, அறிவில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை வைத்து. சரிங்களா? ஒரு நிமிடம் சாமி, ஒரே ஒரு தண்ணி மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரமா தண்ணி குடிக்கல. அடியார்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் சாமி. மன்னிக்கணும் சார், மன்னிக்கணும். இப்போ இந்த ஆன்மா அறிவு பொருள். அதனால இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு கிளம்பும் போது
பெற்ற அறிவினுடைய அனுபவங்களை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். நம்ம நல்வினை தீவினை என்பது என்ன, எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்மாவினுடைய அறிவை. இந்த ஒரு நிமிடம் கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணி உங்க மூக்குறிப்பெல்லாம் கொடுக்கலாம். இப்ப என்னன்னா, உயிரை கொள்வது பாவமா அல்லது பாவம் அறமா அறமற்ற செயலா? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, ஆன்மா வெளியே போறப்ப பாவ புண்ணியத்தை தான் தீர்ப்போம்னு சொன்னீங்கல்ல. இப்போ பாவ புண்ணியத்தை தீர்ப்பு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். காரணம்னா பாவ புண்ணியம் சடம், அது தீர்ப்பு முடியாது. ஆனா அந்த பாவமா புண்ணியமானு எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னா அறிவுல ஏற்படக்கூடிய அந்த விளக்கத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, பாவமா புண்ணியமான்றத அறிவில் ஏற்பட்ட விளக்கத்தை வச்சு. இப்போ உயிரை கொல்லுவது என்பது அறமா அறமற்ற செயலான்னு பார்த்தா அது அறமற்ற செயல். எப்போ அறிவின் வழி இல்லாம செய்தோம்னா அறமற்ற செயல். ஆனா உயிரை கொண்டிருக்காங்க. யார் கொண்டிருக்கா? கண்ணப்பர் தினமும் சுவாமிக்கு அந்த அழகான மான்களை வேட்டையாடி தேன்ல தோய்த்து பன்றிக்கறிய கடிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கடிச்சு சுவைத்து பார்த்து அவர் தேன்ல குலைத்து சிறுபெருமானுக்கு படைச்சார். 6 நாளும் பெருமானுக்கு படைச்சார். 6 நாளும் படைக்கிறப்போ நேத்து வச்சது இன்னைக்கு இருந்தா படைச்சிருப்பாரா? அவருக்கு பெருமானம் தெரியல. பெருமான் என்று உட்கார்ந்து இருக்கிற ஏதோ உயிருள்ள பொருளா தெரிஞ்சுது. காரணம் சிவத்தின் மேலுள்ள கொண்ட அந்த பெரும் அந்த அறிவின் காரணமா நாம சிவம்ன்ற நல்லா கவனிச்சு, முக்கியமான இது சொல்றதுக்காக தான் சொன்னேன். சிவம்ன்ற அறிவு பொருளை பற்றி நீங்க என்ன செஞ்சாலும் அது எதுவா இருக்கும்? நீங்க என்ன செஞ்சாலும் அது அறிவு பற்றிட்டீங்கல்ல, அறிவுல விளக்கம் பட்டுருச்சு. அறிவுல விளக்கம் பெறுகின்ற எந்த செயல் என்னது? புண்ணியம்தான். அறிவுல விளக்கம் பெறுகின்ற எந்த செயலும் புண்ணியம்தான். கொல்லாமை. அதனாலதான் இவர் இதோட நேத்து நடந்த ஒரு கொடுமையான விஷயம் என்ன, நேற்று செங்காட்டங்குடியில் நடந்த கொடுமை, அது ரொம்ப கொடுமையான விஷயம். திருச்செங்காட்டங்குடியில இவர் பண்ண அந்த திருவிழாவில் பிள்ளைக்கரிய எந்த சமயத்துல சொல்லப்படாத ஒரு கருத்து, யார்கிட்டையும் கிடைக்க முடியாத கருத்து. அடியன் நேற்று முழுவதும் என்னன்னு தெரியல கண்ணீர் மல்கி. நேத்துதான் வீடெல்லாம் மாற்றி அடியன் எல்லாம் பண்ண ரொம்ப எனக்கு தெரியல. அன்னைக்கு குரு பூசைன்னு தெரியல. ஆனா செங்காட்டங்குடிக்கு நம்மளுடைய சிறுத்தொண்டாயிரம் குரு பூசைனாலும் வீடை மாத்தி எல்லாம் இது பண்றப்போ அடியார்களுடைய ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்து அடியன் கண்ணீர் மல்கணும். இப்படி ஒருத்தருக்கு நான் உலகத்துல கருணை கடல்னு வேற உனக்கு பேரு வேற. இப்படி யாராவது நினைக்க முடியுமா? அது எனக்கு ஒரு காமெடி என்னன்னா, அடியாருக்கு விட்டுருணும். இவர் சொல்லுவாரு, எப்பா நான் வருஷத்துக்கு 2 தடவை தான் சாப்பிடுவேன், அதுல 6 மாசம் நான் சாப்பிடுற டைம் இதுதான். இந்த டயத்துல எனக்கு எப்படி கிடைக்கணும்னா பசு வேணும், அதுவும் நரப்பசு வேணும், அதுவும் குளத்துக்கு ஒரு பிள்ளையா வேணும், அது 5 வயசு பிள்ளையா வேணும், அந்த பிள்ளைக்கு மாசம் இருக்கக்கூடாது, தாய் பிடிக்க தந்தை அறுக்க 3 பேர் கண்ணையும் தண்ணி வரக்கூடாது. யாரு கண்ணுல? பிள்ளை கண்ணையும் தண்ணி வரக்கூடாது, அப்பா கண்ணையும் தண்ணி வரக்கூடாது, அம்மா கண்ணையும் தண்ணி வரக்கூடாது. 3 பேர். நானும் அந்த நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பேன் நம்ம சாமிகிட்ட, யோ இதுக்கு முன்னாடி உனக்கு யாராவது செஞ்சிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லு, இப்பவே நான் செஞ்சுட்டேன். இதே மாதிரி ஏன்னா நீ வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிட்றேன்னு சொல்றேன்ல, அப்ப போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் யாராவது உனக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? சும்மா புருடா கொடுக்குறது, சும்மா அங்க கொடுத்த வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிடுவேன் இப்படி யாராவது அப்படி செய்ய முடியுமா? யார் உனக்கு இது வரைக்கும் முன்னாடி யாராவது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லு, அதே மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு இருப்பேன். நான் அவர் மடக்கிருப்பேன். யாரு நீ முன்னாடி உனக்கு யாரு இந்த மாதிரி ஊட்டுனாங்கன்னு சொல்லு, நான் இந்த வட்டம் ஊட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவன் பாருங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, ஜடாலும் காலில் விழுந்துருவீங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, ஜடாலும் காலில் விழுந்துருவீங்க. அப்புறம் தான் ஆக ஒரு நயம் தெரிஞ்சது அந்த இடத்துல. எனக்கு என்னன்னா, நம்மளால கேட்டிருப்போம், ஏன் சாமி இந்த மாதிரி உனக்கு முன்னாடி யாராவது ஊட்டி இருக்காங்களா, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா முதல்ல அப்படின்னு நம்மளா இருந்தா கேட்டு இருந்திருப்போம். இவரு கொஞ்சம் கேட்காம சார் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. சிவத்தை பற்றி, சிவம் என்ற அறிவு பொருளை பற்றி நாம் செய்கின்ற எந்த செயலும் சிவபுண்ணியம், எந்த செயலும் பாவம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவம் என்ற பொருளை பற்றாமல், நல்லா கவனிங்க, சிவம் என்ற பொருளை பற்றாமல் நீங்க யாக வேள்வி பண்ணாலே பெரும்பாவம். புரிஞ்சுதுங்களா? சிவம் என்ற பொருளை பற்றி பஞ்சமா பாதகத்தை செய்தார்கள். அது நமக்கு பாதகமா தெரிஞ்சது, ஆனா அவர்கள் செய்தார்கள். சிவம் என்ற பொருளை பற்றி நீங்க என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் சூது செஞ்சாரு, ஒருத்தர் களவு செய்தாரு, ஒருத்தர் நாக்கறுத்தாரு, ஒருத்தர் மூக்கறுத்தாரு, ஒருத்தர்
யானையுடைய துதிக்கையை வெட்டினாரு, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை போய் கொடுத்தாரு, ஒருத்தர் தனக்கே உணவு இல்லாத போது மற்றவருக்கு உணவு கொடுக்க கூடாது. இது தர்மம், அறத்துல ஒண்ணு. விதை நெல்ல எந்த காலத்தை கொண்டும் எவ்வளவு பசி எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் விதை நெல்லை நாம் அரிசியாக சாப்பிடுறதுக்கு வைக்க கூடாது. இதுவும் அறத்துல ஒண்ணு சொல்றேன், மிகச்சிறந்த அறத்துல ஒண்ணு. அப்ப அந்த அறமீறல்கள் எல்லாம் செய்தார்கள். எதை வச்சு? சிவத்தை பற்றி அறமீறல்கள் செய்தார்கள். அவர்கள் அனைத்தும் சிவம் என்பது அறிவு பொருள். அறிவு பொருளை பற்றி நீங்க எப்படி அறிவில்லாம செஞ்சாலும் அது அக்கௌண்ட்ல எங்கதான் போய் சேரும்? அறிவு விளக்கம்ன்ற அக்கௌண்ட்ல தான் போய் சேரும். இதுதான் முக்கியமான கருத்து. எல்லாரும் ரொம்ப காதல் கூர்ந்து கவனிங்க. அறிவு பொருளை பற்றி அறிவற்ற செயல்கள் செய்தாலும் நெட் ரிசல்ட் அக்கௌண்ட்ல என்ன போய் சேரும்னா அறிவின் விளக்கமா. ஏன்னா சிவனை அடைவதே அறிவு, அறிவை அறிவதே அறிவு. அது பேருக்கு தான் ஓம் அர்த்தம். ஓம் என்ன அர்த்தம்? ஓம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவை அறிவது அறிவு. அதுதான் ஓம் என்ற பிரமத்துக்கான அர்த்தம். அப்போ அந்த அறிவு பொருளை அறியாம நீங்க நல்ல விஷயம் செய்றீங்க. உலகத்திலேயே பெரிய நல்ல விஷயம் எது? இப்போ யாகசாலை இருக்குல்ல, யாகசாலை என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க, வர்றவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுப்பாங்க, வர்றவங்களுக்கு சில சமயம் நிலதானம் இருக்குல்ல, நிலங்களை எல்லாம் தானமா கொடுப்பாங்க யாகத்துக்கு வர்றவங்களுக்கு. சில பேர் கையில் யாகத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்பாங்க? ஆகுதிகளா பொற்காசுகள் கொடுப்பாங்க, வெள்ளிக்காசுகள் கொடுப்பாங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட அறச்செயலாகிய யாக வேள்விய சிவனை விடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமான விஷயம் எதுன்னா, அது யாகத்தை என்ன இருக்கும்? யாக வேள்வி செய்யறாங்கல்ல, என்ன நடக்கும்னா அதுல வர்றவங்க எல்லாம் அனுசரிப்பாங்கல்ல, அது சரி. உட்கார்ந்து மந்திரம் சொல்றாங்கல்ல, அது கிரியை. அந்த மந்திரத்தின் மூலமாக அவர்கள் மனசுல உட்கார்ந்து தியானிப்பாங்கல்ல, அது யோகம். அந்த யோகம் மூலமாக வெளியில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு உள்ளுக்குள்ளேயும் எரியும் இல்லையா, அது பேரு ஞானம். அப்போ வேள்வி சாலையில 4மே நடக்கணும், 4மே நடக்கும். அப்ப வேள்வி சாலையில 4 நடக்கும் போது அது சிவத்தை பற்றாம அதை செஞ்சார். யார் செஞ்சா? லோகனையா சொல்லணும். யாரும் எல்லாம் ஆஃப் பண்ணிக்க. லோகனையா ஆன்சர் பண்ணோம். சிவத்தை பற்றாம ஒருத்தர் யாகுதி செஞ்சார். அது யாருங்க சுவாமி? லோகனையா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சரி, சிவகுமார் ஐயா ஆன்சர் பண்ணட்டும். தக்ஷன் தக்கயாகம். தக்கயாகம் என்ன பண்ணா? சிவத்தை பற்றாம அவன் யாகுதிகள் போட்டான், நிறைய யாகங்கள் செய்தான். அவன் செய்தனால என்னாச்சு? தக்கனுடைய அந்த வேள்வியை நம்ம அழிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய அமர்வுகளை பார்த்தோம். அப்போ சிவம் என்ற அறிவு பொருளை பற்றாமல் நீங்க எவ்வளவு அறிவுடைய பொருளுக்குரிய விஷயத்தை செய்தாலும் அறிவு விளக்கம் இன்மைன்னு தான் போய் ரெக்கார்ட் ஆகும். ஆனா சிவத்தை பற்றி அறிவற்ற செயல் நீங்க செய்தாலும் அறிவினுடைய விளக்கம்னு தான் போய் சேரும். ஆக சிவத்தை பற்றுவதுதான் அறிவே தவிர சிவமல்லாத பொருளை பற்றுவது அறிவு அல்ல. சிவமல்லாத பொருள், சிவத்தை நீங்க பற்ற உங்க அறிவுல என்ன கிடைக்குது? அறிவுல என்ன கிடைக்குது? தெளிவு கிடைக்கும். தெளிவு. அறிவுல தெளிவு கிடைக்குது, அறிவுல விளக்கம் கிடைக்குது. அறிவுல தெளிவு கிடைச்சா அது பேர் என்ன? அறிவுல தெளிவு கிடைச்சா அது பேர் என்ன? அந்த வினைக்கு பேர் என்ன? நல்வினை. அதுதான் நல்வினை. ஆக சிவத்தை பற்றி அறிவிலே விளக்கம், அறிவிலே தெளிவு ஏற்படுவதுதான் நல்வினை. திருவாசக சிந்தனையில 332 அமர்வுகளா வந்து அறிவிலே விளக்கம் குருநாதர் மூலமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம்னா நாமெல்லாம் எவ்வளவு நல்வினை செய்தவர்கள் என்று நீ பார்க்கலாம். நல்வினை என்பது கோவிலுக்கு போயும் என்னோட அறிவுல விளக்கம் பெறல அப்படின்னா என்ன ஆச்சு? அது என்ன வினையில்தான் போய் சேரும். கோயிலுக்கு போயிருக்கேன், என் அறிவுல விளக்கம் வரல. மாறா என்ன அவன் இவ்வளவு போன வருஷம் நேரம் செங்காட்டங்குடி குரு பூசைக்கு இப்ப பைக்ல வந்தான், இந்த வட்டம் அந்த கார்ல வரானே, படுபாவை எங்கேயோ ஆட்டையை போட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஆனா
ஆமா, தீவினையில ஆனா இருந்த இடத்திலேயே இருந்து சிவம் தான் நம்மளை காப்போம். சிவத்தை பற்றணும், சிவத்தை பற்றதை தவிர மற்ற எந்த பொருளும் கருப்பொருள் நமக்கு கிடையாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த வினைக்கு பேருதான் நல்வினை. ஆக நீங்க எல்லாரும் செய்து கொண்டிருப்பது மிகச்சிறந்த நல்வினையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாரும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். ஆக சிவத்தை பற்றாத எந்த பொருளும் சிவத்தை நீங்க நினைக்காம எந்த வேலை செஞ்சாலும் நீங்க தக்ஷன் தான். சிவத்தை நினைச்சு நீங்க எவ்வளவு பெரிய தீமையான வேலை செய்தாலும் நீங்க யாருதான்? நீங்க கண்ணப்பர் தான், நீங்க செங்காட்டங்குடியில பிறந்த திருத்தொண்டர் தான், நீங்க ஏற்பகை நாயனார் தான், எல்லாமே. ஆக சிவத்தை பற்றாமல் எதுவும் செய்யக்கூடாது என்ற நினைப்பை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உட்கார்ந்தாலும் நமச்சிவாயம், எந்திரிச்சாலும் நமச்சிவாயம், தண்ணி குடிச்சா சிவசிவ. ஒருத்தர் இருந்தாராம், கவனிங்க, ரெண்டு பேர் சிவனடியார்களாம். 2 பேர் சிவனடியார்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டை போட்டுக்கிட்டாங்க 2 பேரும், 2 சிவனடியார்களும் சண்டை போட்டாங்க. இவர் அடிச்சிட்டாரு, இவர் அடிச்சிட்டாரு. சிவனடியார்கள் சண்டை போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணும், போய் இந்த மாதிரி பஞ்சாயத்து கூப்பிட்டுருங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இவர் சொல்றாரு, ஒருத்தர், சிவசிவ சிவ 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 அப்படின்னு அர்த்தம். இந்த சிவம் இந்த சிவத்தை அடிச்சது, அந்த சிவம் இந்த சிவத்தை நல்லா அடிச்சது, இந்த சிவம் இந்த சிவத்தை நல்லா அடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய லாங்குவேஜ் கூட முழு சிவத்தோடையே கலந்திருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய மனம், மொழி, மெய் என்ற 3 கருவிகளினாலே நாம சிவத்தை வழிபாடு செய்யணும். நம்ம வழிபாட்டுல என்ன இருக்கணும்? மனம் கலந்திருக்கணும், மொழி கலந்திருக்கணும், அப்புறம் கை. அதுதான் கிரியை சொல்றாங்கல்ல. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க, எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்களேன். ஒரே ஒரு நிமிஷம். முக்கியமான செய்தி, சிவபூசை. சிவபூசை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த சிவபூசையில சிவபூசையில வர்ற கிரியை இருக்கு இல்லையா? கிரியைன்னு என்ன பண்ணுவோம்? கையை எடுத்து இப்படி ஊத்துவோம், இப்படி கை பிடிச்சு ஊத்துவோம்ல, ஊத்துவோம், மலர் போடுவோம். இதெல்லாம் கையில போடுற கிரியை. இதெல்லாம் கிரியை. சிவபூசை அது வந்து கைகள்னால, உடல்னால செய்யறது, மெய்யினால. மந்திரம் சொல்றோம், வாயில மந்திரம். வாயில மந்திரம் என்ன சொல்றோம்? ஓம் சிவாய, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயன் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு சொல்றோம். அந்த போற்றி சொல்லும் போது வாய் அப்படின்ற கருவி வேலை செய்யும். கையில இருக்கிற பூவை போற்றி சொல்லிக்கிட்டே போடணும், அது கை வேலை செய்யுது. ஆக 2 பொருள் இதுல, மெய், அதுக்கடுத்து வாய், அதுக்கடுத்து என்ன பண்ணும்? மனம். மனத்துல பெருமான ஆழமா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அபிஷேகம் எல்லாமே சொல்றோம். ஆக மனம், மொழி, மெய், இது 3ம் ஒரே சிவத்தை நினைச்சுக்கிட்டே செஞ்சா அதுதான் சிவபூசை. இது 3ம் ஒரே சிவத்தை நினைச்சுக்கிட்டே செஞ்சா அது பேர் தான் சிவபூசை. கையில வச்சுக்கிட்டு சாமிக்கு பாட்டு போடுறோம், வேற்றாகி விண்ணாகி போற்றி. அடிக்கடி நான் சொல்றதுதான். பால் பாக்கெட் வந்துச்சான்னு பாருமா. மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, தீஞ்சு போச்சு. பருப்பு தீர்ந்த வாசம் இங்க வந்துட்டு இருக்கு. எங்க சிவபூசையில உட்காந்துருக்கு. அப்படி பருப்பு தீர வாசம் என்னதான் பண்றது? எத்தனை வருஷம் சமைச்சாலும் ஒண்ணும் தெரியாது உனக்கு. மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போர் ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. யாருக்கு அது டிவி சவுண்ட் இவ்வளவு தூரம் சத்தமா வச்சிருக்கு? கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா. ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. யாரோ கதை தட்டுறாங்க. இவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? பூஜை அறையில சிவப்புக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இவர் மனசு எங்க போயிட்டு வருது? இந்த வாசலுக்கும் அந்த வாசலுக்கும், இந்த கடைசிக்கும் அந்த கடை. இது கையில மலர் இருக்கு, வாயில என்ன இருக்கு? மந்திரம் இருக்கு, மனசுல என்ன இல்ல? ஏதோ ஒரு காரணத்துல விட்டாலும் சரி. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் அகப்பூசை கத்து கொடுத்துருக்கோம். அகப்பூசை எல்லாரும் நம்ம செவ்வாய்க்கிழமை ஏதோ நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம மனசாலையும் வாக்கினாலையும் மொழியினாலையும் மூக்கரணங்கள்னால பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத அகப்பூசை சில சமயம் செய்ய முடியாம போனா கூட அப்படி செஞ்சுக்கலாம். ஆக சிவபூசை என்பது இந்த 3 காரணங்கள் மூலமாகத்தான் வினை அனுபவிக்கிறோம். இந்த வினை என்பது எதுன்னா, சிவத்தை பற்றும் போது நீங்க என்ன செஞ்சாலும் நல்வினை தான். இது இப்படி வேடிக்கை சொல்லலாம், அது கரெக்டான எக்ஸாம்பிளான்னு தெரியல. நம்ம ராஜாவோட புள்ள என்ன செஞ்சாலும் என்னதான்?
ராஜாவோட பிள்ளை என்ன செஞ்சாலும் என்னதான், என்ன செஞ்சாலும் ராஜா கரெக்ட் தானே? என்ன செஞ்சாலும் கரெக்ட். ராஜாவோட பிள்ளை என்ன செஞ்சாலும் கரெக்ட். ஏன்னா ராஜாவோட பிள்ளை 4 பேர் அடிப்பான். திடீர்னு இது காவலர்களே இவர்களை பிடித்து கைது செய்யுங்கள், அவர்களை சித்திரை செய்யுங்கள், அவர்கள் தலையை வெட்டி விடுங்கள். இப்ப எல்லாம் எது சொன்னாலும் என்னதான், மன்னவனுடைய வாக்கு, மகேசனுடைய வாக்கு, அதுக்கு ஒரு மறுப்பே கிடையாது. அவனுக்கு எந்த ஆக மன்னன் என்பவனை பற்றி இளவரசன் செய்யறனால, அந்த அரசை பற்றி செய்கின்றனால அவர்கள் செய்கின்ற எல்லாமே சரி. ஆனா அது பட்டல அப்படின்னா நாம என்ன பண்ண, யாருக்கும் ஒண்ணும் கேட்கலையா? இல்ல எனக்கு தான் கேட்கலையா? எதுவும் கேட்கலீங்க, யாருக்கும் கேட்கலீங்க. இல்ல இல்ல ஐயா கேட்கல. ஐயாக்கு கரண்ட் போயிடுச்சுமா, கொஞ்சம் அப்படியே அமைதியா இருங்க. வந்துடும், கரண்ட் வந்துடும். எல்லாம் நமசிவாயம் வந்துட்டு சொல்லிட்டே இருங்க. கரண்ட் வந்து ஐயா வந்துருவாரு. பாப்போம், ஒரு 5 நிமிடத்துல வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க, கரண்ட் வந்துடணும். சுவாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஆக சிவத்தை பற்றி நாம என்ன செய்தாலும் சரி, சிவத்தை பற்றி நாம் என்ன செய்தாலும் அவை அனைத்து எதுல சேரும் அப்படின்னா, தனாலம்மா மியூட் பண்ணிக்கலாம். சுவாமி என்னப்பா? மியூட் பண்ணிக்கலாங்கம்மா, மியூட் பண்ணிக்கலாம். சிவத்தை பற்றி நாம் என்ன செய்தாலும் அவை எதுல சேரும் அப்படின்னா, அது நல்வினையில சேரும். சிவத்தை பற்றாமல், அப்ப இதை இப்படி செஞ்சுக்கலாமா, நல்வினை தீவினை என்பது இனிமே நமக்கு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாரும். இனிமே நமக்கு நல்வினை தீவினை என்ற கான்செப்டே கிடையாது. அறிவிலே விளக்கம் பெறுவது நல்வினை, அறிவிலே விளக்கம் பெறாமல் இருப்பது தீவினை. அவ்வளவுதான். அறிவில விளக்கம் பெற மாதிரி நீங்க என்ன செயல் செய்தாலும் அது நல்வினை தான். அறிவு பொருளாகிய சிவத்திடம் நின்று விளக்கம் பெறுமாறு நீங்க என்ன பொருள் செய்தாலும் அது நல்வினைதான். அதுதான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஆக நம்ம இந்த உலகை விட்டு நாம் செல்லும் போது நாம் எடுத்து செல்லுகின்ற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய அறிவிலே விளக்கம் பெறுவது. அறிவின் விளக்கத்தை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த அறிவின் விளக்கம் தான் நம்ம என்ன அமையுதுன்னா அனுபவாதீதமாக. இந்த அனுபவத்தினுடைய உச்சகட்டம். எனக்கு அறிவுல விளக்கம் இருந்தாதான் நான் படிச்சதை செய்வேன். நான் எனக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற தொண்டர் புராணத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது தொண்டு செய்யணும் அப்படின்னு செய்வதுதான் அறிவினுடைய விளக்கம். அதுக்காக என் பிள்ளைய போய் நான் போட்டு அறுக்கிறது பேர் அறிவினுடைய விளக்கம் இல்ல. சாமி வந்தாதான் இப்போ என்னால என்ன முடியுமோ அந்த நிலையில நின்று நான் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தாங்க தொண்டர் புராணம் சொல்லியிருக்கே தவிர, எல்லாரும் பிள்ளைக்கறி சமைக்கணும், எல்லாரும் நமக்கு கழுத்தை வெட்டணும், காதை சாமியை பத்தி தப்பா பேசினா மூக்க இருக்கணும், நாக்க வெட்டணும் அப்படிலாம் சொல்லணும். நமக்கு என்ன வரும்? துணி துவைக்கிறதுக்கு துணி துவைக்க வரும், குயவனாருக்கு மண்பாண்ட வரும், வேளாண்மை செய்யறவருக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட முடியும், சாப்பாடு போட வரும், நெசவு பண்றவருக்கு ட்ரெஸ் பண்ணி தர தெரியும். இவ்வளவுதானே தவிர நாம என்ன குளத்துல இருக்கோம், நம்மளால என்ன முடியும், அத எப்படி பண்ணணும்? அது எப்படி? தொண்டர் புராணத்துல தொண்டு பண்ணணும், நம்மளால இயன்றதை பண்ணணும், நம்ம குலத்துக்கு உரியதை பண்ணணும். ஆனா அதை எப்படி பண்ணணும்? சிவத்தை பற்றி செய்யணும். சிவத்தை பற்றி செய்யணும். அதை எப்படி பண்ணணும்? இன்னும் சிவத்தை பற்றியும் செய்யணும். இன்னொன்னு ஐயா சிவனை முன்னிறுத்தி பண்ணணுங்க. தொழில தொண்டா பண்ணணும், அவ்வளவுதான். தொண்டு அரசின் மூலமா செய்யணும் ஐயா. தொழிலை அறவழியில செய்யணும், சிவனை முன்னிறுத்தி செய்யணும். தொடர்ந்து செய்வதே தொண்டு. அதுதான் முக்கியம். விடாது தொடர்ந்து செய்வது பேரு தான் தொண்டு. தொடர்ந்து ஒரே நாள்ல 5 லட்சம் பேருக்கு சாப்பாடு போறது என்பது தொண்டா?
ஒரே நாள்ல 5 லட்சம் பேர் 5 லட்சம் சிவனடியாருக்கு நான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னா அது பேர் தொண்டு கிடையாது. அது பேர் என்னது? சிவப்பணி. அது பேர் என்னது? சிவ பணி. ஆனா ஒரு நாளைக்கும் 5 லட்சம் நாள் ஒருத்தர் பேருக்கு தான் நான் சோறு போட்டிருக்கேன் அப்படின்னா அது பேர் தான் தொண்டு. இப்ப தொண்டு என்பது என்னன்னா தொடர்ந்து செய்வது பேர் தான் தொண்டு. தொடர்ந்து செய்யணும், அதுக்கு பேர் தான் தொண்டே தவிர மற்றபடி தொண்டுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் நான் அம்மா மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். அடியார்கள் மியூட் பண்ணிக்கலாம். இல்ல ஆக என்ன முக்கியமான செய்தினா தொடர்ந்து செய்யணும். எதுவா இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும். நம்மளால முடிந்ததை செய்யணும், நம்மளால இயன்றதை செய்யணும், அறத்துல செய்யணும், சிவத்தை பற்றி செய்யணும். அப்போ சிவத்தை பற்றுவது, சிவத்தை பற்றி நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவத்தை பற்றுனா நீங்க செய்யறது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும், மாற்றாகவே இருக்கவே வாய்ப்பில்லை. அந்த தெளிவை பெறுவதுதான் அனுபவாதீதம். அப்போ நான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி எது சாமி? எதுல யாருக்கு அதிகமான சேலரி? எந்த ஜாப்ல ஹையஸ்ட் சேலரி வருது? உண்மைதானே? உண்மைதான். இது மாதிரி எல்லா ஜாபும் கம்மி தான். அரசியல்வாதி தான் அதிகமான சேலரி. சரி, ஓகே. இந்த சேலரி அதிகமாயிடுச்சு, சேலரி அதிகமா போயிடுச்சு அப்படிங்கிறத விட நமக்கு அது அந்த எந்த உலகத்திலேயே அதுதான் அதிகமான காசு பார்க்க முடியும்னு அதை பண்ணலாம். ஆனா அதே மாதிரி உலகத்திலேயே எந்த ஒரு செயல் மீண்டும் பிறவாம வர்றதுக்குரிய செயல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம பிறப்பெடுக்க தேவையில்லை. ஏற்கனவே புல்லாய் பூடாய் புழுவாய் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்த நெம்பெருமான் மாணிக்கவாசர் சொல்லிட்டாரு. இந்த ஆள் எல்லா பிறப்பையும் பிறந்துட்டாரு, இந்த ஆள் என்ன பண்றாருன்னு பார்த்தா சிவத்தை பட்டாரு. நாம சிவத்தை பட்டுட்டோம்னா இந்த ஆள் இத்தனை பிறவி எடுத்து அது மூலமா அவர் பெற்ற அனுபவம் என்னன்னா சிவத்தை விடாது பற்றணும்னு நினைச்சிட்டாரு. சிவத்தை தவிர வேற எதையும் பற்றக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. அதே விஷயத்த நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாணிக்க வாசகர் எந்த நிலைமைக்கு போய் பெருமான அனுபவிச்சாரோ அதே நிலைமைக்கு நாமளும் போய் அனுபவிச்சிடலாம். அப்படின்ற அந்த அனுபவத்தை கேட்டு அது மூலமா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இனிமே நான் தொண்டு செய்வேன், இனிமே நான் சிவத்தை பற்றுவேன், சிவனடியார்கள் திருவடியை வீழ்ந்து வணங்குவேன், சிவனடியார்கள் தான் குருநாதருடைய என்றும் குருநாதர் திருவடியை மறவ மாட்டேன் அப்படின்னு நாம செய்கின்ற அந்த செயலுக்கு பேரு தான் நாம என்ன சொல்றோம்? நாம அனுபவாதீதம்னு சொல்றோம். இங்க தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் அப்படின்னு சொல்லுகின்ற பாடல்ல அமைஞ்சிருக்கு. ஒரு சந்தோஷமான செய்தி, நல்லா இருக்குல்ல? இது அந்த வீட்டுல எல்லாம் சுத்தமா டவரே கிடைக்காது, இந்த வீட்டுல நல்ல டவர் கிடைக்குது. கரண்ட் போனாலும் நம்மளால பேச முடியுது. ஆனா இங்க சார்ஜ் இல்ல, 3% தான் இருக்கு. பரவாயில்ல. அதனால இப்போ எவ்வளவு முடியுமோ பண்றேன். மிச்சத்தை அடியார்கள் நம்ம மற்ற அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இதை முடிச்சு பண்ணுங்க. ஒரு செய்தி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சிவத்தை பற்றி இந்த அறிவில் பெறுகின்ற விளக்கத்தை எடுத்துட்டு போறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம் இந்த பிறவிக்கு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிறவிக்கு நாம வந்ததுக்கான முக்கிய நோக்கமே சிவம் என்ற அறிவு பொருளை பற்றி அறிவிலே தெளிவு ஏற்பட்டு மீண்டும் பிறவா நிலைக்கு வரணும்னா முழு பூரண அறிவு தெளிவு ஏற்பட வேண்டும். அந்த தெளிவு ஏற்படும்னா முழு பூரண தெளிவுடைய பெருமானாகிய சிவபெருமானை பற்றி, ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாதன்னு சொன்னோம். சிவபெருமான் பூரண அறிவு, அவனை சார்ந்தோம்னா நாமளும் பூரண அறிவாயிடும். பூரண அறிவு திரும்ப பிறக்காது, குறை அறிவு தான் திரும்ப பிறக்க போகுது. அப்படிங்கறதுனால பிறவி என்ற பெரும் அந்த சூழலில் இருந்து நாம் நீங்குவதற்கு ஒரு உபாயம் என்னன்னா சிவம் என்ற பெரும் தத்துவத்தை சார்ந்திருப்பது. நின்றாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் விழுந்தாலும் எது செய்தாலும் சிவத்தினுடைய சாரமே சிவம்தான் நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிற அந்த பொருள்ல நாம நடக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் அறிவிலே விளக்கம் பெறுவது. அப்போ அறிவின் விளக்கம் என்பது என்ன, அறிவின் வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவத்தை நாம் சிக்கன பிடிப்பது. சிக்கன பிடிக்கும் சிவத்தை, சிவபெருமான சிக்கன பிடிக்கிறதுக்கு பேருதான் நாம என்ன சொல்றோம்? நாம இத அறிவினுடைய வெளிச்சமாக சொல்றோம். அதுதான் அனுபவாதீதமாக நாம் சொல்லப்படுகின்றோம். அப்ப அனுபவாதீதம் தருகின்ற மிகச்சிறந்த செய்தி என்ன அப்படின்னா நாம சிவப்பொருளை மட்டும் சாரணும். சிவமல்லாத பொருளை சார்வது என்பது தீவினை. நீங்க என்ன நல்வினை செய்தாலும் சரி, நீங்க சிவத்தை நினைக்காம நான் நல்ல செய்யறேங்க, நான் தியானிக்கிறேங்க, என்னமோ பண்றேங்க அப்படின்னு சொன்னா சிவம் என்ற பொருளை பற்றாமல் எவ்வளவு பெரிய உயர்ந்த செயல்கள் செய்தாலும் அது அந்த வினை நமக்கு என்னதான்
அது வினையாக அல்ல, அது நல்வினை. நமக்கு அறிவுல விளக்கம் தராத வரைக்கும், அறிவுல விளக்கம் தராத வரைக்கும் அது அந்த வினை என்ன வினையா வேணா இருக்கட்டும் சாமி, அது ஏதாவது பயன் இருக்கா? இப்ப திருவாசகம் படிக்கிறோம், ஆனா கடைசி வரைக்குமே எனக்கு அதுல விளக்கம் புரியவே இல்லை, எனக்கு விளக்கம் தெரியவே இல்லை அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னா, அப்படி இருந்தேன்னா என்ன ஆகும்? அதனால அது நல்வினையில சேருமான்னு சேராது. நான் எனக்கு சிவத்து மேல ஏதோ ஒரு தெளிவு இருக்கு, சிவத்தை பற்றுவதுதான் எனக்கு நல்ல தெளிவா தெரியுது. ஆனா எனக்கு மற்ற எந்த திருவாசகம் தெரியாது, பன்னிரை திருமுறை தெரியாது, எதுவும் தெரியாது. ஒண்ணு சொல்லவா? நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு என்ன தெரியாது? சாமியை எப்படி வழிபாடு செய்யணும்னு கூட தெரியாது. சிவபெருமானை எப்படி வழிபாடு, சிவத்தோடு முழுவதுமாக ஒன்றர கலந்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் செய்யற எல்லாமே என்னவாயிடுச்சு? நல்வினையாக மாறிவிட்டது. அதனால ஒரு ஆழமான செய்தி என்னன்னா, சிவத்தை பற்றி செய்கின்ற அந்த செய்தி, சிவத்தை பற்றி செய்கின்ற அந்த செய்தி தான் நமக்கு நல்வினையாக கருதப்படுகின்றது. அதுதான் நமக்கு அனுபவாதீதம். அப்போ அனுபவாதீதம் என்பது அனுபவத்தினுடைய உச்சம், அனுபவத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய நிலை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய அனுபவாதீதம். அப்போ சிவத்தை பற்றுவதுதான் நம்ம சாமி நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயமே. சிவத்தை பற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுத்த நம்ம சாமி நமக்கு செய்த மிகப்பெரிய விஷயமே. அதனால சிவத்தை பற்ற இப்ப சாமி இங்க உள்ள பாட்டுக்கு வரலாம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார். இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நாம செய்யற நல்வினை தீவினை இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நாம ஏன் தீவினை செய்யறோம்? ஐயா ஆசைதாங்க ஐயா காரணம் எல்லாத்துக்கும். ஆசை காரணம். சரி, வினை பயன். சிறப்பு. இப்படி சொல்லலாமா? சிவத்தை முன்னிறுத்தி செய்யாததுதான் நம்ம செய்யற வினை. வேற நல்லது. இப்படி செய்யலாமா? நம்ம வினை செய்வதற்கு காரணம் என்னன்னா, இப்ப நான் இருக்கேன், நிறைய லேண்ட் வாங்குறேன், நிறைய இது வாங்குறேன், நகை வாங்குறேன், ஊரை அடிச்சு உடையில போட்டு சம்பாதிக்கிறேன். எல்லாம் யாருக்காக செய்வேன்? நம்ம குழந்தைகளுக்காக. நமக்காக இல்ல, நம்ம குழந்தைக்கு, நம்ம சுற்றத்துக்கு, நம்மளுடைய உறவினர்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி என்ன இருக்கணும்? நானு ரொம்ப பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா கெத்தா இருக்கணும் அப்படின்னு செய்யறோம். புரியுதுங்களா சுவாமி? புரியுதுங்களா? ஆக நாம அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னா நாம தீவினை செய்வோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா நமக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த துடுப்பும் இல்லை. இதை சேர்த்து வச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. அதை அவனை அடிச்சு உடல போட்டு ஆக போறது ஒண்ணுமே இல்லை. நான் இவ்வளோ இது எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பொருள் ஆக போறதே இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நமக்கு நாம் தான் தாமே தமக்கு சுற்றமும். நமக்கு நம்ம தான் சுற்றம், நமக்கு நம்ம தான் எல்லாமே, நமக்குன்னு யாரும் கிடையாது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட எல்லாரும் வரப்போறாங்க அப்படின்னு நமக்கு எந்த விஷயத்த நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம கூட வரப்போறாங்கன்னு நம்ம நினைக்க போறது இல்லை. ஆக ஒரு விஷயம் நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா, நமக்கு வேண்டிய ஒரு பொருள் ஒன்று இருக்கு அப்படின்னா அது சிவம் என்ற ஒரு பொருள் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது. நம்ம கூட வரப்போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் என்ற ஒரு பொருள் தானே தவிர மற்ற பொருள்கள் ஒரு நிமிடம் இதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தியானத்துல இருக்கு. ஒரு தியானம் என்னன்னா, சிவம் என்ற ஒரு பொருளை தவிர நமக்கு பொருளாக வருவதற்கு வேற எந்த பொருளும் இல்லைன்றதை மட்டும் எல்லாரும் சரியா மனசுல தியானம் பண்ணிக்கணும். சிவம் என்ற ஒரு பொருளை தவிர நம்ம கூட தொடர்ந்து வருகின்ற பொருள் என்பது எதுவுமே கிடையாது. நாம பெற்ற கல்வியோ,
நம்மளுடைய சாதி பெருமையோ, நம்மளுடைய குலப்பெருமையோ, நாம் கிட்ட இருக்கக்கூடிய செல்வமோ, நம்ம மனைவியோ, மக்களோ, சுற்றமோ யாருமே நம்ம கூட வரப்போறது இல்லை, சிவம் என்ற ஒற்றை பொருளை தவிர. இந்த ஒரு செய்தியை மட்டும் அடியார்கள் உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா சிவமே பிரதானம் அப்படிங்கிற அந்த பெருஞ்செய்தி நமக்குள்ள மனசுக்குள்ள வரும். அப்போ தாமே தமக்கு சுற்றம், நமக்கு நம்ம தான் சுற்றம். தாமே தமக்கு விதி வகையும், நாம் பெறுகின்ற நல்வினையும் தீவினையும் எதுலதான் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மன்னிக்கணும் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் சாமி, நான் லேப்டாப்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம், உங்களுக்கு சின்ன ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க மனசுல நிறுத்திக்கிற ஒரு விஷயம் வந்து சிவபெருமான் ஒருவன் தான் எனக்கு சுற்றம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு 4-5 தடவை என் மனசுல சொல்லிக்கோங்க. எல்லாரும் அதை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சிவபெருமான் ஒருவன் தான் எனக்கு நான் பெறுகின்ற மிகப்பெரிய செல்வம், அவன் ஒருவன் தான் என்னுடைய சுற்றம், வேற யாரும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனதுக்குள்ள எல்லாரும் ஒரு முறை தியானம் செய்து கொள்ளுங்க சாமி. ஐயா சிவாய நமங்க ஐயா. அம்மா சிவாய நமங்கம்மா. அனைத்து அடியா சிவோடின்னு வந்து ஆக ஒரு செய்தி நிதர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் ஒருவனை தவிர நம்ம கூட வந்து இங்க நமக்கு எல்லாரும் வந்து வழிவகை செய்ய போறது இல்ல. உற்றார் யாருளரோ, அதை மட்டும் யாராவது பாடுங்க சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றார் யாருளரோ. உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றார் யாருளரோ. உற்றார் யாருளரோ. எத்தனை அழகு! உற்றார் என்பது சிவத்தை குற்றாலத்துறை நாதனை தவிர நமக்கு யாராவது இருக்கா? இந்த உடல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது. அந்த நிமிஷமே நமக்கு யாருமே உறவு கிடையாது. அந்த நிமிஷமே நம்ம எல்லாரையும் தலையை முழுகி, அவங்க எல்லாம் தென்னை தேய்ச்சி தலையை முழுகி அப்பாடான்னு சொல்லி நம்மளை வந்து மறந்து போகிறதுக்கு முயற்சி செய்வாங்களே தவிர நம்ம கொஞ்ச நாள் நினைக்கலாம் அப்பப்ப, ஆனா நம்மளே திரும்ப போனா கூட நம்ம ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமான. அதுக்காக ஒரு விஷயம், நாம என் கணவனுக்காக இதை செய்யறேன், என் கணவனுக்காக சிவத்தை மறக்கிறேன் தயவு செய்து சொல்ல வேணாம். என்னுடைய குழந்தைக்காக நான் சிவத்தை மறக்கிறேங்க, தப்பு இல்லை. ஆனா அறம் அதைத்தான் சொல்லுது. அறம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணவன் தான் முக்கியம், குழந்தைதான் முக்கியம், இல்லறம் தான் முக்கியம்னு சொல்லுது. ஆனா சிவத்தை பற்றுறதுனால நீங்க எங்க வீட்டுக்காரர் வந்து கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க, அவ்வளவுதாங்க. எங்க வீட்டுக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, நீ எங்க வேணாலும் போ, இந்த திருவாச சிந்தனை ஆனந்த் பேசுறது மட்டும் கேட்காது, அந்த படுப்பாவே என்னமோ சொல்லி பைத்தியமாக்குறேன் எல்லாத்தையும், அதனால அது மட்டும் கேட்காது அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டோம், அவ்வளவுதான், நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஆனா வீட்டுக்காரரு சாப்பிடாம இருமா, உங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருமா, இல்ல நீ வந்து மூச்சு விடாம இருமா அப்படின்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா கேட்க மாட்டோம். ஏன்னா போயா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், உங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கணும், என் கூட இருக்கே உங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கேன்னு கேட்டா
எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், உனக்கு எப்ப தோணுதோ வந்துன்னு சொல்லி கிளம்பிடும். ஏன்னா அதுக்குதான் பிரியாரிட்டி. நமக்கு நல்லாவே தெரியும் யாரை எங்க வைக்கணும். ஆனா சில சமயம் நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். எங்க அவங்க தெரியுமாங்க, எங்க வீட்டு ஐயா மியூட்ல இருக்குங்க. எங்க வீட்டு அம்மாவுக்கு இது பிடிக்கலங்க. எங்க வீட்டம்மா இந்த மாதிரி திருவாசி தண்ணிக்கு போறது அதெல்லாம் அது நம்ம தெரியலங்க, அவங்க பிடிக்கல. அந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லிட்டு இதுல இருந்து வெளிவர்றதுக்கு நம்ம 1000 விஷயத்த சொல்லி வெளிவரதை விட இத உள்ள இருக்கிறதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சிவத்தை இப்ப நம்ம இவங்க எல்லாம் நம்ம கூட வரப்போறாங்களா? இன்னைக்கு நமக்கு சிவத்தவம் செய்யாம அவத்தவம் செய்வதற்கு இவங்க எல்லாரும் வழிவகை செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குப்பா கோயிலுக்கு இந்த வயசுல ஏன் போற, அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் கோயிலுக்கு, இந்த வயசுல போய் என்ன பண்ண போற, 55 வயசுல போய்க்கலாம். 55 வயசு வரைக்கும் நம்ம இருப்போமா? 55 வயசுல நமக்கு கண்ணு தெரியுமா? 55 வயசுல சாமி கையை கொடுத்துருப்பாரு, அவனை கூப்பிட்டு அவனை தொழுறதுக்கு 2 கை இருக்குமா? 55 வயசு வரைக்கும் நமக்கு எல்லாம் எது அப்படின்ற ஒரு செய்தியை மனசை நினைச்சுக்கிட்டோம்னா இந்த பிறவி சிவத்தை வழிபா அதுக்காக வீட்டை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு அது இருக்க சிவத்தை விடணும்னு சொல்றாங்கன்னா தேவையில்லப்பா. சிவத்தை விடணும், நீ குடிய விடு, நீ உனக்கு இருக்கிற பேட் ஹாபிட்ட விடு, நீ மொபைல் பாக்குறத விடு, அப்பதான் அவன் கூட இருக்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீ சிவன் கும்புறத விடு, நீ ருத்ராட்சம் போடக்கூடாது, நீ திருநீர் போடக்கூடாது, சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சரின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பல பிறவிகள் எடுங்க, வேற வேற பிறகு. ஆனா அடுத்த பிறவிகள் அவங்க நீங்க யாரோ அவங்க யாரோ கண்டிப்பா நீங்க 6 உயிரேன்னு சொன்னவங்க அவங்கள இருக்க போறது இல்லை. ஆனா யாருக்காக விட்டு வந்தீங்களோ அந்த 6 உயிர் உங்க பின்னாடியே நிக்கும். நீ இந்த பிறவில வராதா அந்த பிறவில வராதா நின்றுட்டு இருக்கும். ஆக சிவத்தை மறக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நம்ம இங்க இந்த தூரத்துக்கு வந்துட்டோம். இனிமே போய் நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பிகின் பண்றேன்னு இங்க வந்த தூரம் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு செய்தியெல்லாம் ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா நாம மனித பிறவி எடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா மனித பிறவியில தான் முக்கரணங்கள் வழிபாடு செய்ய முடியும். 3 கரணங்கள்னால வழிபாடு செய்ய முடியுது மனித பிறவி. மனம், மொழி, வாக்கு 3 மேல. இப்ப மாடு போய் நமச்சிவாய சொல்ல முடியுமா? மாடு வழிபாடு செஞ்சிருக்கு, தெரியும்ல. மாடு வழிபாடு செஞ்சிருக்கு, பால் சொரிஞ்சிருக்கு, எல்லா இடத்துலயும் ஈ வழிபாடு செஞ்சிருக்கு, சிலந்தி வழிபாடு செஞ்சிருக்கு. செஞ்சிருக்கா இல்லையா சாமி? செஞ்சிருக்கு. ஆனா வாயில நமச்சிவாய மந்திரம் சொல்லியிருக்குமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அப்போ மொழி போயிடுச்சு. முக்கரணம் யாருக்கு தான் கிடைக்கும்? 3 கரணங்கள்னால வழிபாடு செய்கின்ற தகுதியும் மிகச்சிறந்த ஆற்றலும் இந்த உயிருக்கு தான் கிடைக்கும். இந்த மனித உயிருக்கு தான் கிடைக்கும். அதனால இந்த மனித உயிர் முக்கரண வழிபாடுக்காகத்தான் வந்தது. அந்த வழிபாட்டுல யாராவது கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து அவங்க ஒமிட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாள் இருந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாள் இருந்துட்டோம், என்னப்பா எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டோம். இனிமேலும் நீ அங்க போகாத, இங்க போகாத, அதை பண்ணாத, இங்க சாமி கும்பிடாத, அங்க திருவாசகம் போகாத, திருவாசனைக்கு போகாதன்னா அங்க அவங்களுடைய சொல்ல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் நமக்கு பிடிச்சிருந்தா யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். நமக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? யாரு என்ன சொன்ன என்ன வெள்ளத்தை அணை கூட்டு தடுக்க முடியாது பாரு, சிவ வெள்ளம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா தடுக்க போக முடியாது. ஆனா நமக்கு வரல, எதுடா சாக்குன்னு பாக்குறோம். எங்க அப்பா சொன்னாருங்க, சிவனுக்கு மட்டும் ஏதோ வழங்காம போயிடுவோமா, கையில காசு வராதான் நடுத்தரல சுடுகாட்டுல நின்றுவோமாங்க, அதனால நான் கும்பிடுறதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. எப்ப சிவனை கும்பிட்டு இருக்கிற காசும் போண்டியா போயிருமாங்க. நடராஜர் வீட்டுல வச்சா வீடே ஆடிருமாங்க. எனக்கு ஒரு நடராஜர் வீட்டு வச்சா வீடு ஆடிருமா. புல்லாங்குழல் வாசிக்கிற சாமிய நம்ம கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வச்சா ஊதியே எல்லாத்தையும் சாகடிச்சுவாங்க. அவர் புல்லாங்குழல் ஊதியே பண்ணிடுவாராம். எத்தனை விஷயங்கள். நமச்சிவாய மந்திரம் சொல்லக்கூடாது, சங்கு முழங்க கூடாதான். நாலங்க வீட்டுல 100 தடவை சங்கு முழங்க கூடாது. ருத்ராட்சம் போட்டா வர்ற காசும் கிடைக்குது மாதிரி நிறைய சொல்லி இப்ப மக்கள் கேட்கறதே இல்ல. பிரேமா அம்மா, சரளா அம்மா எல்லாம் யார் அடியார்கள் வீட்டுக்கு போனாலும் தெரியும், முதல்ல பாக்குறது நடராஜர் தான். அழகா இருக்கிறார் நடராஜர் வழிபாடு செய்ய நீங்க என்னன்னாலும் பண்ணுங்கய்யா. குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் திருப்பும் பணித்த ஜடையும் பவளம் போல் மேலியின் பால் வெந்நீரும் இனித்த உடை எடுத்த பற்பாதமும் காண பெற்றார் மன்னித்தது. எனக்கு இன்னொரு பிறவி வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்புறம் நல்லா கூப்பிட்டு ஆளை விடுவியா அப்படின்ற. ஆக நாமெல்லாம் சிவத்தை விட்டு நழுவுவதற்கு காரணம் என்ன? இந்த சுற்றங்கள் தான். இந்த சுற்றங்கள் தான் நமக்கு நம்ம சிவபெருமானை விட்டு நழுவுறதுக்கு காரணம். திடீர்னு ஒரு வேலை வந்துடும். கரெக்டா புதன் கிழமை தான் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுவான், மச்சான் வா நம்ம போலாம் படத்துக்கு போலாம். ஏண்டா மத்த நாள் கூப்பிட்டா வருவேன்டா, இந்த புதன்கிழமை ஏன்டா கூப்பிடுற நீ? இந்த அக்கா அன்னைக்குதான் கூப்பிடுவோம், அக்கா வரீங்களா, இன்னைக்கு போய் பரவ எடுத்துடலாம்
அப்படின்னு சொல்றப்போ, ஏமா புதன்கிழமை போய் கூப்பிடுறியாமா, நீ மத்த நாள் சும்மா தான் உட்காந்துருக்கேன், இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் ஆனா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரி ஒரு ட்ரீட் பார்ட்டி இருக்கு, வெள்ளிக்கிழமை 8:30 இருக்கு வந்துருக்குன்னா, ஐயோ இவன் வேற வரத்துடுவானே, ஆனந்த் வேற அட்டண்டன்ஸ் எடுப்பானே, அந்த வரலன்னா போன் பண்ணி திட்டுவானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, அங்க திட்டுவாங்க, சரி விடி வந்துட்டு சொல்லிக்கலாம், வாப்பா போயிடலாம். என்ன சொல்ல வரேன்னா, சிவத்தை நழுவச் செய்வது என்பது நம்மளுடைய சுற்றமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சுற்றத்தினுடைய குழாங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்திருக்கு. உண்மை சிவபக்தி இருந்ததுன்னா வெளியே வந்துருவோம். எப்பா கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த 2 நாள், நான் எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், இவ வந்து சாமி தேவியம்மா. ஐயா ஒரு சின்ன ஒரு டவுட்டுங்கய்யா. இப்ப இதுல வந்து உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்னு சொல்லி மாணிக்கவாசகரும் வந்து குற்றாலத்துல இருக்கிற சாமியவே வந்து சொல்லியிருப்பாருங்க. இதுல நாவுக்கரசரும் வந்து இந்த தேவார பாட்டுல அதுல சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க. அதாவது கடைசி காலத்துல வந்து குற்றாலத்துல இருக்கிற சாமியை மட்டும் ஏன் அதை இது பண்ணி சொல்லியிருக்காங்கிறது. இது என்ன ஒப்பீடு பாருங்களேன், அங்கேயும் குற்றாலத்துறை வர்றான். குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நாம குற்றார் யாடுறோம், அதான் சொல்ல. அதே மாதிரி குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாவின் மனம் போல கற்றாவின் மனம் போல குற்றாலத்துறையும் அந்த சாமியவே சொல்லி மென்ஷன் கூத்த நல்லால் நமக்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு சொல்லி மாணிக்கவாசகரும் வந்து கடைசி காலத்துல வந்து நம்ம அந்த குற்றாலத்துறை நாதரத்தை வந்து அவரும் சொல்லியிருப்பாரு. இவரும் தேவார பாட்டுல இவரும் அதைவே சொல்லியிருக்காருல, அது என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நான் எனக்கு தோணுது சொல்றேன். எனக்கு தமிழ் சுவையில பாத்தீங்கன்னா உற்றார் அந்த உற்றாருக்கு குற்றாலத்துறை தான், குற்றாலத்துறை நாதன் தான் வர்றான். உற்றாருன்னு குற்றால் விடுறப்போ அந்த எதுகை மோனைக்காக சேர்த்திருக்கலாம் தவிர, குற்றாலத்துறையில இருக்கக்கூடியவனும் திருப்பெருந்துறையில இருக்கிறவனும் தென்னையில இருக்கிறவனும் நமக்கு எல்லா இடத்துல இருக்கிறவனும் ஒண்ணுதான். இந்த சொல்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. குற்றாலத்துறை நாதனுக்கு குறும்பலாநாதன், குற்றாலம்ன்றதுக்கு நம்முடைய திருமுறைகள்ல வரக்கூடிய பேர் வந்து குறும்பலா தான். குறும்பலா குற்றாலத்துடைய அந்த பேரு குறும்பலான்னு சொல்றாங்க. குறும்பலாதான். ஏன்னா பலா மரங்கள், குறும்பலா மரங்கள் அதிகமாக விளைகின்ற இடமாக இருக்கிறதுனால அங்க அப்படி சொல்றோம். அதனால அப்படி வந்திருக்கலான்னு தான் என்னுடைய அனுமான சாமி. இருந்தாலும் குற்றாலத்துறை நாதன் கொஞ்சம் சில்லுதான், அவன் எப்பயுமே சில்லே இருக்கிறதுனால இந்த அவனை வந்து பண்ணிக்கலாம், இந்த உலகம் இருக்கக்கூடிய அந்த வெப்பங்கள் எல்லாம் போகணும்ன்றதுக்காக அவனை சில் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க, என்னவோ தெரியல. சரி இல்லையா. இன்னொன்னு வந்து இந்த பஞ்சசபையில வந்து உங்களுக்கு தாமிர சபை வந்து ஆக்கும் தொழிலுக்காக அந்த மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு சபைக்கும் ஒரு இது இருக்கு. அது வந்து இந்த குற்றாலத்துறை இதுக்கு வந்து அதை ஒப்பீடு வருமான்னு நான் கேக்குறேன். ஆமா, அருளல் தொழிலுக்கு சொல்றாங்க இல்லையா, அருளல் தொழிலுக்கு வந்து குற்றாலம் சொல்றாங்க. அருளல் வந்து ஆன்மாவுக்கு அதுதான் முடிந்த முடிவு. அதனால சித்திர சபையாக அது. ஏன் சித்திர சபைன்னா, சித்திரம் வந்து என்னைக்குமே மாறாது. அது போல இறைவனுடைய அருளல் என்பது என்னைக்குமே மாறாது. அவன் அருள் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா அருள் வந்து நமக்குள்ள மாறவே மாறாதுன்றதுனால அந்த சித்திரை சபையை அங்க வந்து அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்றது அடியனுடைய நோக்கம். நல்லதுமா, நல்லதுங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் சிவபெருமான வேணான்னு சொல்றாங்க, சிவனடியார்களை வேணான்னு சொல்றாங்கன்னா, நீங்க அவங்ககிட்ட இருந்து தள்ளி வர்றீங்கன்னா நீங்க சிவத்துக்கிட்ட ரொம்ப பக்கமா போறீங்கன்னு அர்த்தம். அது யாரா வேணா இருக்கட்டும். சிவபெருமான வேணான்னு சொன்னா சரிங்க அப்படின்னு கேட்காம இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல, இப்பதான் சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட ஒரே ஒருத்தர் சொன்னான், வேலை இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் போச்சு, எங்கேயோ படிச்சு எங்கேயோ பண்ணி மொத்தமும் சீராயாச்சு. அவன்கிட்ட அவன் கெஞ்சி கேட்டான், டே தயவுசெய்து இப்ப வேலையில, நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப குழம்பி அழுது இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. நானு நினைக்கிறேன் நீ சிவனை வழிபாடு செய்யறதுனாலதான் உனக்கு இவ்வளவு பஞ்சாயத்து, தயவு செய்து நீ யாரை வேணாலும் வழிபாடு பண்ணு, சிவனை மட்டும் வழிபாடு பண்ணாம இருந்துறேன் அப்படின்னு சொன்னான். உண்மையில எனக்கு எல்லாம் போனதை விட இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. எல்லாம் போனதை விட இந்த வார்த்தை சிவபெருமானுக்கு அப்பதான் நினைச்சேன், சிவம்ன்ற பொருளை வணங்கி ஏதாச்சும் நான், ஏன்னா பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படிச்சிருக்கோம்ல, சிவபெருமானுக்காக தேய்ந்து கொள்வது எப்படின்னு தெரியுமா, அவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். சிவபெருமானுக்காக தேய்கிறது சந்தனம் மாதிரி கரை, இன்னும் அதிகமா மணக்கும், சிவமணக்காமலும். அதனால அந்த சிவத்துக்காக தேய்ந்து கொள்வது பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். முழுவதுமா போனாலும் பரவாயில்ல, அவன் திருவடி மட்டும்தான், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு தைரியமா சொன்னா கூட மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. சரி சொல்லிட்டோம், ஏதாவது ஒண்ணுமே நடக்கலன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல, அதாவது ஊருக்கு பழி நேர்ந்தால்
எனக்கின்றி எனக்கின்றி உனக்கு இல்லையா ஏதோ சொல்லுவார்ல, அது மாதிரி இந்த மாதிரி இசைத்தமிழ் நீ செய்த அருட்சாதனை நீ இரு கையிலே எனக்கு என் பெரும் சோதனை. அது மாதிரி பெருமான்ட்ட வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கப்போ என்ன தோணுச்சு, சுவாமி இந்த மாதிரி ஒரு உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு சொல்றாங்க, நல்லா இருப்பேனான்னு தெரியல, நான் நல்லா இல்லைன்னா உனையதான் சொல்லுவாங்க, நீ பாத்துக்க, அதுக்காக நீ நல்லா வைன்னு சொல்லலாம். உனக்கு என்ன நல்லா வைக்கணும்னு தோணுச்சுன்னா வையே. இல்ல இதுல ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப எங்க குழு சார்பா இப்ப திருவாசக முற்றுதல் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா அது ஐயனார் கோயில்ல நடத்துறோம். ஐயனார் கோயில்ல நடத்தினாலும் பல சாமிகள் இருக்குதுங்க. ஆனாலும் திருவாசக முற்றுதல்ல செய்யறது அவங்களுக்கு பலன் அளிக்குதுன்னு 6% எல்லாரும் வந்து அந்த குழுமத்துல வந்து மாகேஸ்வர பூஜை செய்ய வந்துட்டு இருக்கிறாங்க. மாசந்தோறும் பிறர் தான் மாகேஸ்வர பூஜை செய்யறாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாமலே போகுது. எங்களுக்கு எல்லாருக்குமே பிறர் தான் வந்து எங்களுக்கு இதுல வச்சு இந்த திருவாசகத்துல வச்சு சிவனை நம்பி அவங்க வர்றாங்கன்றத இதுல எங்களுக்கு தெளிவுபடுது அப்படிங்கிறது. அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த பாசிட்டிவான ஒரு அப்ப ஒரு ரெக்கார்ட் பண்றாங்கம்மா. சிவனை வழிபாடு செஞ்சா நீ என்ன கேட்டாலும் கிடைக்குமியா, என்ன கேட்டாலும் கிடைக்கும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. அவன் பொண்ணும் கொடுப்பான், மெய்ப்பொருளும் கொடுப்பான், போகமும் கொடுப்பான், திருவும் கொடுப்பான். அப்பேற்பட்ட பெருமானை நாம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆக பெருமானை விடுப்பா, உனக்கு நான் இது தர்றேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாம செஞ்ச மொத்த வினையும் அங்க உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த வினைக்கு அந்த வினை வளம் வந்து 3 தடவை வளம் வந்து முடிஞ்சா ஒரு தேங்காய் எடுத்து அவருக்கு முன்னாடி உடைச்சு இனிமே சத்தியமா உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு வந்துட்டோம்னா நாம செஞ்ச வினை அன்னைக்கே போயிருச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கே போயிருச்சுன்னு அர்த்தம். அது அவ்வளவுதான். சிவத்தை பத்தி பேசுனா இவன்ட்ட வேலைக்கு ஆகாதுன்ற அந்த உரைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். இவனை எப்ப வேணாலும் அமைச்சிடலாம். தம்பி சொக்கநாதர் கோயிலுக்கு படத்துக்கு போலாமா, தலைவர் படம் ரிலீஸா இருக்கு அப்படின்னு கேட்டா தலைவர் படம் தான் அப்படின்னு நிக்கிறோம்னா நம்ம செஞ்ச மொத்த வினையும் அவன் உருவத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச மொத்த வினையும் அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்ன பண்ணோம், பலம் வந்து ஒரு பெரிய தேங்காய உடைச்சு இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆக இந்த மாதிரி அவங்களுக்கும் இறைவன் நல்லபடியா அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்கயா? இல்ல அது என்ன ஜெகதீஸ்வரியமா அட்டகாசம் போங்க, அட்டகாசம். என்ன சொல்றாங்க ஐயா, அவங்களை விட்டு ஏன் பகை வேணான்னு சொல்லி கொடுக்குற நீங்க அவன் கூட கோச்சுக்கிட்டு வர மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது அவங்களுக்கும் அருள் செய்யணும்னு வேண்டிக்கணுமா இல்லையா அப்படின்னா கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். நம்ம 100 வாழைப்பழம் இருக்கு, ஒரே ஒரு அழுகின வாழைப்பழத்தை உள்ள போட்டு எல்லா 100 வாழைப்பழமும் என்ன பண்ணும், சாமி கும்பிட்டு இந்த அழுகின வாழைப்பழம் சரியாகணும், அழுகின வாழைப்பழம் சரியாகணும்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த 100 நல்ல வாழைப்பழமும் ஒரே ஒரு அழுகின வாழைப்பழத்தை சரி பண்ணிடலாம்ல? செய்யாது. அது என்ன பண்ணிடும், உளுந்து எல்லா 100 வாழைப்பழத்தையும் சோழியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகும். சிவம் தமை தீண்டார் சிவன் வேண்டார் தமைநாடும் தீண்டு, சிவம் வேண்டார் தமைநாடும் தீண்டன். சிவத்தை வேணான்னு சொல்லிட்டியா, நான் உன் பக்கம் நிக்க மாட்டேன்பா. அவனுக்கு நமக்கு பகை இல்லை, உன் பக்கத்துல வரமாட்டேன். அடுத்த உனக்கு ஹாய் கிடையாது, பாய் கிடையாது. இது வாட்ஸ்அப் எடுத்து பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவோம். பிளாக்ல ரிப்போர்ட்னு போட்டுரும். வெறும் பிளாக்ல போட்டா கூட திரும்ப அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க பிளாக் பிளஸ் ரிப்போர்ட் போட்டீங்கன்னா அன்மியூட் பண்ண முடியாது, அவ்வளவுதான், திரும்ப பண்ண முடியாது. அந்த மாதிரி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ சிவத்தை வேணான்னு சொல்ற விஷயம் யாராவது சுற்றத்தார்கள் தான் செய்வாங்க. அப்போ தாமே தமக்கு சுற்றம். நாம கொல்லி உடைக்கும் போதும் நம்ம மேல நெருப்பு கொளுத்தும் போதும் நம்ம மட்டும்தான் எரிய போறோம். கண்டிப்பா அவன் கூட அந்த காலத்துல கூட அந்த அம்மாவும் சேர்ந்து இருந்துச்சு. ஒரு காலத்துல அந்த அம்மாவும் சொன்னாங்க, அந்த அம்மா கூட உடன்கட்டை எரிச்சு அதுக்கப்புறம் வேணான்னு சொன்ன அம்மாவை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு எரிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நாம மட்டும்தான் நமக்கு யார் யாருக்காக சிவத்தை விட்டோமோ, யார் யாருக்காக சிவத்து கோயிலுக்குள்ள போகாம விட்டோமோ, ஆனா நாம சாம்பல் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சாம்பலை எடுத்து என் புல்ல அப்படின்னு எடுத்து மேனியெங்கும் பூசுகின்ற ஒரே ஒரு சத்தியமான சுவாமி நம்மளுடைய பெருமான் மட்டும்தான். அண்ணன் பெத்த தாய் கூட என் புள்ளன்னு எடுத்து சாம்பல் எடுத்து பூசிக்க மாட்டான். ஐயோ தயவு செய்து ஏதாவது பேய விட்டுங்கப்பா அப்படின்னு. தாய்க்கு கூட இறப்புக்கு அப்புறம் பிள்ளைய பார்க்க தோணாது. இது ஒண்ணு மட்டும்தான் இறந்ததுக்கு அப்புறமும் சரி, இது பணமா கிடந்தாலும் சரி, இது எரிஞ்சு சாம்பலா கிடந்தாலும் சரி, இது பன்றியா இருந்தாலும் சரி, இது பசுவா இருந்தாலும் சரி, இது தேரையா இருந்தாலும் சரி, இது நாயா இருந்தாலும் சரி, இல்ல நமச்சிவாய சொல்ற பேயா இருந்தாலும் யாரா வேணாலும் இருந்தாலும் சரி,
இவர் பார்க்கிற பார்வை என்னைக்கும் மாற. அடிக்கடி என் பார்வை கண்ணோடு நானும் அந்த பாட்டை எங்க அப்பாவை தான் அனுப்பிச்சுக்குவேன். அவன் தான் பார்த்து பாறான்ல, என் உயிர் பத்திர சொத்தாக நான் உனக்கு எழுதி தரேன்ற மாதிரி. அப்போ சிவபெருமான் ஒருவன் தான் நமக்கு அவன் உயிரையே பத்திர சொத்தை எழுதி கொடுத்துட்டான். என்னைக்குமே மாறாது, எந்த பிறவி கொடுத்தாலும் மாறாது. அப்படின்னு கேட்ட அந்த பெருமானை விடுவதற்கு எந்த சுற்றமும் கிடையாது. அப்போ நமக்கு நாம் தான் சுற்றம்ன்ற எண்ணத்தை வச்சுக்கணும். நாம் செய்கின்ற வினைக்கு யாரு காரணம்? அதான் ரெண்டாவது வார்த்தை. தாமே தமக்கு விதி வகையும். நிறைவு செய்ய போறோம், 2 நிமிஷம் தான், எனக்கு டைம் கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். தாமே தமக்கு விதி வகையும். நான் தான், எனக்கு ஒரு தீங்கு விளையுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். எனக்கு மிகச்சிறந்த நல்லது விளையுது அப்படின்னா யார் காரணம்? நான் தான் காரணம். அதனாலதான் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. சாமி உங்களாலதான் நல்லது நடந்துச்சுங்க சாமி. எங்க அப்பனாலதான் நடந்துச்சு. அதே மாதிரி சிறியோரை இகத்துங்க, இவன் இப்படி பண்ணிட்டான் அடுப்பா. நேத்து என்னாச்சு? நேத்துதான் அடியன் புது இல்லத்துக்கு வந்திருக்கேன்ல, இது புது இல்லம். பால் காய்ச்சறேன் பேர் வழின்றல, பால் காய்ச்சறேன் பேர் வழியில பால் ஆன் பண்ணி முடிச்சிருவேன். ஆன் பண்ணி பொங்க விட்டு ஒரே குஜால்ஸ் தான், ஒரே பொங்கல், பால் பொங்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ல பாலை பொங்க விடலாம். எலக்ட்ரிக் ஸ்டவ்ல பால் பொங்கி ஊத்துனதுக்கு அப்புறம் உடனே தொடச்சிருந்தாலும் பரவாயில்ல, பால் பொங்கிருச்சே பாட்டு பாடுவோம் நம்ம, நம்மளுடைய சாமி வேற்றாகி விண்ணாகி வென்றாகி போட்டு எல்லாம் பாடி முடிச்சு கடைசி திரும்ப ஆன் பண்ணா ட்ரிப் ஆகி டுமில் வெடிச்சு மொத்த வீடு ட்ரிப் ஆயிடுச்சு. என்னடா பார்த்தா உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போயிடுச்சு. இப்ப இங்க எது இல்லாம வாழ்ந்துடலாம், இந்த ஊர்ல எது இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாம மட்டும் வாழ முடியாது. ஏன்னா அதுதான் மேக்சிமமே. அதனால நான் பார்த்தேன். அப்பதான் சொன்னேன், அப்பதான் வந்து பெருமாண்டேன், ஐயோ என்னயா ஒன்னத்தானே பாடினேன், இப்படி பண்ணிட்டே. அதாவது இது என்னுடைய வினையினால வந்ததுன்னு அந்த இடத்துல சொல்லாம, ஏதோ இவனுக்கு நான் பாடி, நான் தான் ஞான சம்பந்தரான், நான் தான் வந்து திருநாவுக்கரசனா, இந்த 12 பாட்டு நான் பாடுறதுனால அவன் வந்து எனக்கு வந்து அப்படி நீ இவ்வளவு பாட்டு பாடியிருக்கேன், எனக்கு வந்து கெட்டது பண்ணிட்டே அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்குதே தவிர தாமே தமக்கு விதி வகைன்ற எண்ணம் வரமாட்டேங்குதே. ஏதாவது தப்பு நடந்தா இவன் என்ன இப்படி பண்ணிட்டானே, இவன் மட்டும் அது இப்படி பண்ணாம இருந்தா நான் நேரம் அப்படி வந்திருப்பேனே, இப்படி வந்திருப்பேனன்ற எண்ணம் தான் வருதே தவிர யாராவது நல்லது நடந்தா கூட சிவபெருமான் தோணுது. ஆனா கெட்டது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் யாரு? அவன்தான். அது காரணம் ஒரு நிமிஷம். ஆக என்ன தோணுது? தாமே தமக்கு விதி வகைன்ற எண்ணம். ஆக தாமே தமக்கு விதி வகையும் அப்படிங்கிற எண்ணம் தோண மாட்டேங்குது. நமக்கு என்ன தப்பு நடந்தாலும் நாம தப்பு உன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம், நீ இப்படி பண்ணிட்டு சிவனே, அதாவது மத்தவங்களையே குறை சொல்லக்கூடாதுன்னு சிவன் சொல்றாரு. யோ நீ தான் தப்பு பண்ணிருக்க, மத்தவனே குறை சொல்ல, இது இவன் சிவனையே குறை சொல்றது. யோ நான் உன் கோயிலுக்கு வந்திருக்கேன், உன் கோயிலுக்கு வந்தனால எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, உன் கோயிலுக்கு வந்தனாலதான் எனக்கு அந்த மிஸ் ஆகி போச்சு, திருவாசனைக்கு வந்தனாலதான் அது ஆயிப்போச்சு அப்படின்ற எண்ணம் வருதே தவிர என்னுடைய வினைதான் எனக்கு வருது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரமாட்டேங்குது. அதான் சாமி சொல்றாரு, முதல்ல உனக்கு யாரும் சுற்றம் இல்லைங்கிறத முதல்ல நினைச்சுக்கோ. தாமே தமக்கு சுற்றமும். 2வது தாமே தமக்கு விதி வகையும். நமக்கு எது நடந்தாலும் அது காரணம் தான் தான். இதுக்கு என்ன? பெரியோரை வியத்தலும் இளமே. அவன் அவ்வளோ பெரியவங்க, ஐயோ ஆனந்தா அவனா. சிறியோரை இகழ்தலும் இளமே. இவனா தெரியுங்க அப்படிதான். அந்த சிறியோர் 2 ஏன் வருதுன்னா, பெரியோரை இகழ்தல் வியத்தல் நடந்தா அவங்ககிட்ட இருந்து நம்ம உதவி வாங்கினா அவங்களை பெருசுன்னு நினைக்கிறோம். சிறியோரை இகழ்தல் நடத்தினா எவனா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவன் சிறியவனா நினைக்கிறோம். இந்த 2 நினைப்புகளையும் ஒழிய செய்வதுதான் நம்மளுடைய முதல் எண்ணமா இருக்கணும்.
அப்படி ஒளிய செய்வது எப்ப வரும் அப்படின்னா, எப்பவும் சிவத்தை பற்றியே இருக்கணும். எல்லாம் சிவன் தான் நடக்குது. சிவன் தான் நடுத்தரம் நின்னாலும் சிவன் தான், பெரிய கோபுரத்துல வச்சாலும் சிவன் தான், எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சிவன் தான், இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்தாலும் சிவன் தான். அப்படிங்கிற சிவத்தை பற்றுகின்ற எண்ணம் வந்ததுன்னா தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் என்ற அறிவு தெளிவு ஏற்படும். அவ்வளவுதான். 2 வரியோட அறிவு. ஆக அறிவு தெளிவு ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, கண்டிப்பா இதை மட்டும் நினைச்சுக்கணும். எனக்கு எது நடந்தாலும் நான் செஞ்சதே தவிர யாருமே செய்ய முடியாது. நமக்கு இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி நம்ம நாக்குல விழுகுனாலும் அது நாம் செய்த வினைதான். ஒரு சொட்டு தண்ணி நம்ம நாக்குல விழுந்தாலும் அது நாம் செய்த வினை தவிர வேற யாரும் செய்த வினை அல்ல என்பதை மிகச்சிறந்த தெளிவுல நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேருதான் இந்த அனுபவாதீதம். அனுபவாதீதம் என்ன சொல்லுது? இந்த 3வது பாட அனுபவாதீதம் என்ன சொல்ல போகுதுன்னா, நாம நடப்பது அனைத்தும் சிவமாக்குறது. முதல் பாட்டுல தெரிந்தது பகையை மறக்கணும், 2வது பாட்டுல கிடைத்தது நாம பொறுமையாக இருக்கணும், 3வது பாட்டுல நிறைய குறிப்பு சொல்ல போறாரு. ஆனா இந்த 2 வரியும் நமக்கு கிடைத்த குறிப்பு முழுவதும் சிவமாக நினைக்கணும். எதுவும் சிவமா நினைக்கணும். சிவம் சார்ந்து நாம என்ன செஞ்சாலும் அது நல்வினை. சிவம் சாராம மிகப்பெரிய வேள்வியே செய்தாலும் அது பஞ்சமா பாதகம். சிவத்தை சார்ந்து பஞ்சமா பாதகம் பண்ணாலும் அதுக்காக பஞ்சமா பாதகம் பண்ணாதீங்க. நேற்று ஒருத்தர் பஞ்சமா பாதகம் பண்ணிட்டாரு. அவரை நினைச்சா எனக்கு இந்த ஆளுதான் இப்படி பைத்தியக்காரத்தனமா கேட்கிறாருன்னா உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? நாளா இருந்தா அதாவது அம்மா டைட்டில் கரெக்டா இருக்காங்க. எனக்கு ஒரு 30 வினாடி துணி மட்டும் கொடுங்க. அந்த இவரை மட்டும் பேசிக்கலாம். நான் நேற்று நடந்த நம்ம செங்காட்டங்குடி பெருமான எல்லாமே பண்ணிடுவாரு, எல்லாமே சாப்பாடு பண்ணிடுவாரு. அவருடைய முக்கியமான என்னன்னா, சிவனடியாருக்கு உணவு உண்ண கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் அவருடைய எண்ணமே. சாமி என்ன பண்ண வந்தாருன்னா அந்த எண்ணத்தை தான் உடைக்கிறது. சிவத்தை தான் பெருசா வச்சுக்கணும். பூசணையிலேயோ கிரியையிலேயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை ஒரு பிடிப்பா வைக்க கூடாது. சிவத்தை தான் பெருசா வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு, சாப்பாடு சாப்பிட போறப்ப இந்த காப்பாளி கேட்பாரு, எப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சுவாரு, சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் எல்லாம், அப்பா என்னப்பா இந்த மாதிரி சாப்பாடு நான் தனியா சாப்பிட மாட்டேனப்பா, வேற யாராவது சிவனடியா இருந்தா கூட்டு வாடிப்பாரு. எவனும் கிடைக்காதனாலதான் நீ சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நான் சரி தலையாட்டி பிள்ளைய சமைச்சு உட்கார்ந்துருக்கேன். வேற ஏதாவது கிடைச்சா நான் ஏன் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு திருத்திரு ஒழிப்பாரு நம்மளுடைய திருத்தொண்டரு. ஆமா, நீங்க நெத்தில திருநூறு பூசிங்க. கேட்கிற கேள்வி, நெத்தில திருநூறு பூசி நீங்க சிவனடியா தானே, என் கூட வந்து உட்காருங்களேன் சாப்பிடறதுக்கு, இவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி அப்படின்ட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே சரி சாப்பிடுங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு, நாம சாப்பிட்டா தான் அவர் சாப்பிடுவாரு. இவர் எங்களுடைய கொள்கை என்ன, திருத்தொண்டர் கொள்கை என்ன, சிவனடியார் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன். இப்ப என்ன பண்றாரு, பிள்ளைக்கறி எடுத்து உருட்டுறாரு, அப்படியே சாதத்தை எடுத்து உருட்டி வாய்க்குள்ள போட போறாரு, பிடிக்கிறாரு, கையில பிடிக்கிறாரு. ஏன்னா யாரு வாய்க்குள்ள விழுகக்கூடாது, சீராளன் யாருக்கிட்டையும் போய் அவில் பாகமா போக கூடாது, சிவத்துக்கு தான் அவில் பாகமா போனாதான் திரும்ப முழுசா வருவான். அப்படிங்கிறப்போ அவருக்கு என்ன, 6 மாசத்துக்கு சாப்பிடுற ஒருத்தனே நான் கம்முன்னு உட்காந்துருக்கேன், தினமும் சாப்பிடுற உனக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு. இருந்தாலும் என்னையா இப்படி வந்தாலும்ன்றாரு அப்படி வந்தாலும்ன்றாரு. சரி உன் பிள்ளைய கூப்பிடு, இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவருக்கு என்ன, இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, வேற ஏதோ பிள்ளைய சமைச்சு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவர் பிள்ளைய யாராவது தாம்பிள்ளைய சமைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவர், உன் பிள்ளைய கூப்பிடு. சுவாமி அவன் உதவ மாட்டான் என்ன கூப்பிடுப்பா அப்படின்னு. சாமி இல்ல, போய் கூப்பிடு அப்படின்னு உடனே அந்த திருவெண்காட்டு நங்கையும் நம்மளுடைய திருத்தொண்டரும் வாசல்ல நின்று, தைரியமே இல்லை, கூப்பிட்டா வரமாட்டான்னு 100% தெரியும், தான் தான் அறிந்து குழந்தைய வச்சிருக்கோன்னு தெரியும். அப்படி இருந்தும் கண்கள்ல கண்ணீர் மல்க, இந்த மனுஷன் சொல்றாரு செய்வோம், சிவனடியார் சொல்றாரு செய்வோம் அப்படின்னு சொல்லி சீராளா 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 என்று அழுது அப்படியே கண்ணு அடி வயிற்றுல இருந்து அவங்க 2 பேரும் கூப்பிடப்போ அந்த குழந்தை அப்படியே ஜல் 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 ஜல்னு அந்த குழந்தை அங்க இருந்து வந்து அவங்க கிட்ட அம்மான்னு வர்றப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு, இவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இவர் சாப்பிடத்தானே போயிருக்காரு, சாப்பிட குழந்தைய கூப்பிட சொல்லியிருக்காரு, இந்த குழந்தை உட்கார்ந்தாதானே சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இவருக்கு மறந்துட்டாரு. குழந்தைய அடுத்தது சமைச்சது எல்லாத்தையும் மறந்து அவர் சாப்பிடாம இருக்காருன்னு எண்ணம் தான் மனசுக்குள்ள இருக்கு. இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் உட்கார்ந்து சாப்பிட போகணும், அங்க போறாரு, பார்த்தா இலை இல்ல, கப்பன் இல்ல, யாருமே இல்ல. ஏதோ எதிர்பார்க்கல, பிள்ளை வரும், பிள்ளை திரும்ப வரும்,
எல்லாம் கிடைக்கும். எது சிவத்தை சார்ந்து, சிவன் ஒன்ன தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்ச ஒரு காரணத்தினால இன்னும் அந்த புராணத்தை பலமுறை எண்ணும் போதெல்லாம் கண்கள்ல நீர் பெருகி, இப்படி ஒரு பஞ்சமா பாதகத்தை செய்ய முடியுமா, இந்த கேட்கதான் முடியுமா, அந்த இதை செஞ்சுதான் கொடுக்க முடியுமான்னு சொல்லி சொன்ன உடனே பேரொளி பெரும்பிளம்பாக நின்று அவன் வந்து, அப்பா அப்பா சிறுத்தொண்டா, நீ பேரா சிறுத்தொண்டா, யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் செயலை செய்து விட்டாயே அப்படின்னு அவருக்கு அவர் அருள் செய்த அந்த நாளை நம்ம நேற்றைய தினம் முழுவதுமாக நினைந்து கரைந்து போனோம். திருச்செங்காட்டங்குடி முழுக்கவே அந்த நமக்கு தருகின்ற உரைப்பு என்னன்னா, சிவத்தை சார்ந்து இருக்க வேண்டும். நம்ம சிவத்தை சார்ந்து இருக்க வேண்டும். சிவத்தை சார்ந்து நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அது சிவ புண்ணியமா போயிடும். சிவத்தை சாராம நீங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சாலும் சரி, சிவனை மட்டும் கூப்பிட மாட்டேங்க, 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்கன்னா அது என்ன அர்த்தம்? லட்சத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒன்னை எடுக்கிறதுக்கு அர்த்தம். 1,00,000 எழுதி அதுக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கோம்? 1ன்னு போட்டிருக்கோம்ல, அந்த ஒன்னை எடுக்கிறதுக்கு ஒன்னை எடுத்துட்டு என்ன ஆயிடும்? எல்லாமே 0 ஆயிடும். அது போல சிவத்தை முன்னிறுத்தாது செய்ய வேண்டாம். நாளையில இருந்து நமக்கு ஒரு டாஸ்க், பிக் பாஸ் டாஸ்க் என்னன்னா, நான் ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டாஸ்க். உட்கார்ந்தா சிவம், பேனா எடுத்தா சிவம், திரும்ப பேனா வச்சா சிவம், கத்திரிக்காவை நல்லா இருக்கான்னு எடுத்து பார்த்தா சிவம், ஐயோ சூத்தையா இருக்கே அப்படின்னு வச்சா சிவம், அதுக்கடுத்து வெட்டனா சிவம், குழம்புல போட்டா சிவம், சாப்பிட்டா சிவம், உட்கார்ந்தா சிவம்னு நாம நாளை ஒரு நாள் முழுவதும் எத்தனை சிவத்தை நினைக்கிறோம். மறந்துட்டோம்னாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் மறந்துட்டோம் 24 மணி நேரத்துல, சரி பரவாயில்ல, திரும்ப டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக நாளை ஒரு நாள் என்ன பண்ண போறோம்னா, நாம செய்கின்ற சின்ன சின்ன காரியத்திலையும் நமச்சிவாயத்தை கூப்பிட போறோம். நாளை ஒரு நாள் மட்டும் பிக் பாஸ் டாஸ்க் செய்யலாமா? செய்யலாம். நமக்கு தாமே சுற்றமும் தாமே தமக்கு விதிவகை. நமக்கு நம்ம தான் சுற்றம், யாரும் நமக்கு தேவையில்லை. நாளைக்கு ஒரு நாள் நாம சிவத்து கூட மட்டும்தான் இருக்க போறோம். இந்த டாஸ்க் பண்ணுவோமா? நாளைக்கு ஒரு நாள் அவன் கையை பிடிச்சு மட்டும்தான் நடக்க போறோம். ஒரு நாள் நான் உலகத்துல இல்லப்பா விட்டுருப்பா, ஒரே ஒரு நாள் மட்டும் என்னை விட்டுருங்களேப்பா, நாளை கழிச்சு வந்துடுறேன், நீ சொன்னதெல்லாம் கேட்கிறேன். ஆனா நாளை ஒரு நாள் 63 நாயன்மார்களும் எங்க அப்பன் கையை பிடிச்சே நடந்து போனாங்களே, 63 நாயன்மார்களும் எங்க அப்பன் கையை பிடிச்சே நடந்து போனாங்களே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம நடக்கிறதா பாவனை செய்துக்கோமே. அப்பா நாளைக்கு நம்ம கூடவே இருக்க போறோம். காலையில 6 மணில இருந்து நம்ம கூடயே இருக்க போறாரு. அவர் கூடயே நம்ம நாளைக்கு பூரா பேசிட்டு இருக்க போறோம். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டாஸ்க். சரிங்களா? இந்த டாஸ்க் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணா மித்த நான் சொல்ல போற மித்த எல்லா வரிகளுக்கும் அர்த்தம் விளங்கும். அந்த டாஸ்கை நம்ம எல்லாரும் நாளைக்கு செய்ய போறோம். நாளைக்கு ஒரு நாள் நாமளும் சிவமும் மட்டும். டேய் முக்கியமா நாளைக்கு தானே டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் புது படத்துக்கு, இப்படி சொல்றேடா அப்படின்னு நீங்க கேட்கல, எனக்கு தெரியுது. பரவாயில்ல, ஒரு நாள் கேன்சல் பண்ணிக்கலாம். 350 ரூபா நான் தரேன், டிக்கெட் காசு நான் தரேன். நாளைக்கு ஏதாவது யாராவது புக் பண்ணிருக்கீங்கன்னா, இல்ல வேற ஏதாவது ஸ்லாட் புக் ஆயிருக்குன்னா, அந்த காசெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. இந்த ஒன்னால எனக்கு நட்டா நாளைக்கு அதை கேன்சல் பண்ணோம்னா எல்லாம் அனுப்பிச்சிருங்க. அதை நான் உங்க எல்லாருக்கும் நான் போட்டு விட்டுறேன். நாளைக்கு நீங்க ஒரு நாள் சிவத்தோட உங்க பணிகளையும் செய்யுங்க, நீங்க வேலைக்கும் போங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஒரு நாள் சிவத்தோடயே இருங்க. அவன் உங்க கூடவே கைப்பிடிச்சு நடக்க போறான்னு நினைப்போம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக சரவணசாமி அவர்கள் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குருவாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவுடைகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். ஐயா, ஒரே ஒரு கருத்து மட்டும் பதிவு பண்றாங்க ஐயா. அதாவது இன்றைய செய்தியில நாங்குநேரியில ஒரு மாணவனை போன மாசம் வெட்டிட்டாங்க. காரணம் என்னன்னா, நல்லா படிக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காக. இன்னைக்கு அந்த பையன்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. +2ல
நல்ல மார்க் எடுத்திருக்க. அப்படி என்னை வெட்டினவங்களும் வருங்காலத்தில் நல்லா படிக்கணும், அதை நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகை மரத்தலுக்கான ஒரு கருத்து. சொக்கனா என்ன அழகு பாரு, என்ன அழகு பாருங்க ஐயா. அருமை அருமை சாமி, அருமை சாமி. அதாவது சமூக செய்தியிலிருந்து நம்ம சிவ செய்தி கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் அருமையான ஒரு ஒப்பீடு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இன்றைய தினம் அடியார்கள் அவங்க பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்லலாம். 2 அடியோருக்கு வாய்ப்பு. நீங்க மிக நீளமாக சொல்ல வேண்டாம், ஓரிரு வார்த்தைகள்ல பிடிச்சு அடியார்கள் தங்கள் அனுபவம் சொல்லலாம். புதிய அடியார்கள் சந்திராமா சுவாமி. ஐயா, நம்ம எது செய்தாலும் நம்ம சிவனை முன்னிறுத்தி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்த்ததுங்க. அதுதான் அறிவின் விளக்கம். அதுதான் வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. இல்ல, யமுனா அம்மா ஆயில் போட்டு உட்கார்ந்துருக்கேன், அதனாலதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக சிவத்தை முன்னிறுத்தி செய்யணும், ஒரு அனுபவம். ரைட். இன்னும் ஒண்ணு, அதுதான் அறிவின் விளக்கம். அதுதான் அனுபவாதீதம்னு சொன்னீங்க. அத அப்புறம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நம்ம செய்யற எந்த ஒரு எதுவுமே, நம்ம உறவுகளோ நம்ம செய்யற தர்மம் புண்ணியம் நல்வினை தீவினை எதுவும் வராது. கடைசி வரை நம்மளுடன் வருவது சிவன் மட்டும்தான் அப்படிங்கறத. அருமை 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 அருமையான புரிதல். இன்னும் ஒரே ஒரு புதிய அடியார்கள் பேசலாம். மரகதம்மா பேசலாம், சுகன்யா அம்மா பேசலாம். ஐயா திருச்சிதம்பலம் ஐயா, அந்த பிள்ளை கறி சமைச்சது நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நேத்து ஆக்சுவலா எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் நேத்து அவருடைய அந்த தினம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த குரு பூஜைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க அது நீங்க சொன்னது. சாமி சொன்னதுல அந்த விஷயத்த நாங்க அசை போட்டதெல்லாம் நீங்க கேட்கல. நாங்க அதை அசை போட்டிருக்கோம். எப்படி அசை போட்டிருக்கோம்னா கதறி கதறி அழுது அசை போட்டிருக்கோம். இன்னைக்கு அது நேற்று நடந்தது ஒரு வார்த்தையாவது சொல்லிடணுமேன்றதுக்காக அதை சும்மா ஒரு நூல் தான் போட்டோம். அதுக்கே அம்மா அவ்வளவு சொல்றாங்க. அந்த இடத்த அப்படி காட்சிப்படுத்தி அப்படி எங்க அப்பா நடந்து வர்றதை கேட்கறது, தந்திரத்தாதி இவங்க செய்யறது, குழந்தை நிலைமை அப்படின்னு. குழந்தை பேசுறப்ப குழந்தையாயிடுவோம், அம்மா பேசுறப்ப அம்மா ஆயிடுவோம், திருத்தொண்டை பேசுறது அப்படின்னு, காப்பாளிகர் பேசுறப்ப காப்பாளிகரார் அப்படின்னு. நேத்து ஃபுல்லா திட்டிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா நீ ஒரு கொடூரமானவனா இருக்க, உனக்கு போய் கருணை கடல் எவன்டா பேர் வச்சது? நீ எல்லாம் கருணை கடலாடா, என் கையில மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது. 2 நாள் பயங்கர திட்டு. நேத்து அவன் சிரிச்சுக்கிட்டே தான் திட்டினேன் அவனை. ஏன்னா நான் தெரியும்ல அவன் எதுக்காக வந்தான்றது தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டேன். இப்படி வார்த்தையில உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது? இதையும் அவருக்கு கேட்டிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி அவர் திட்டேன் 4 வார்த்தையோ. அவன் தான் பைத்தியக்காரன் சொல்றானோ, நீ எங்கேயா போனீங்க அப்படின்னு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. நல்லதுங்க சாமி. ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசலாம். அம்மா இவங்க பேசுறாங்க. ஜானகி அம்மா. சிவாய நமக. திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடிக்கு வணக்கம். சிவத்தை பற்றி எந்த செயல் செய்தாலும் அது நல்வினைன்னு சொன்னீங்க ஐயா. சிவத்தை பற்றாமல் வேள்வியோ யாகமோ எது செய்தாலும் அது பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. சிவத்தை பற்றி அறிவில் தெளிவு பெற்றி பிறவா வரம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நமக்கு வேண்டிய ஒரு பொருள் என்ன அது சிவன்தான் அப்படின்னு புரிஞ்சுதுங்க ஐயா நீங்க சொன்னதுல இருந்து. அறிவின் வெளிச்சம் என்பது சிவத்தை சிக்கன பிடிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, பிடிச்சிருந்ததுங்க. சிவம் என்ற பொருளை தவிர நம்முடன் வருவது வேற ஒன்றும் இல்லை, சிவபெருமான் மட்டுமே தான் நமக்கு சுற்றம் உறவு அனைத்துமே அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க ஐயா. சிவாய் வணக்கங்க ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே அம்மா சொன்னது சரியான வார்த்தை. சரஸ்வதி அம்மா ஒரு வார்த்தை பேசலாம். சரஸ்வதி குருசாமி அம்மா அம்மா ஒரு வார்த்தை பேசலாம். அவங்க எல்லாம் புதுசா வந்துட்டு இருக்காங்க, அதனால அவங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க சொல்லணும்ன்ற ஆர்வம் வர்றதுக்காக. சாமி சிவாயனமையா. சிவத்தை முன்னிட்டு என்ன செயல் செஞ்சாலும் சிவத்தை முன்னிட்டு தான் செய்யணும், சிவன் இல்லாம செய்யக்கூடாதுங்கிறது அந்த இது நல்லா இருந்தது. சிவத்தின் சார்பு ஆன்மானா அறிவு பொருள் பற்றி அப்படிங்கிற அந்த அறிவு விளக்கம் சிவத்தை படிப்பதாங்கிறது. அப்புறம் சிறுத்தொண்ட நாயனாரோட இது நீங்கள் நினைக்கிற மாதிரியே எனக்கும் கோபம் இல்லை சாமிகிட்ட, எப்படி இவரால் இந்த செயல் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது என்னால் ஒத்துக்கவே முடியலை இது வரைக்கும். எப்படி குழந்தையும் ஆடாமல் அவங்களும் இது பண்ணாமல் அந்த செயலை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத யோசிக்கவே முடியல சாமி. அடுத்து அடியனுடைய ஊருக்கு அருகில் குற்றாலநாதர், அவர் சொல்லும்போது எனக்கு ஆனந்தம். எப்போ குற்றாலநாதர்னா அவர் என்ன
சாமி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு உண்டு சாமி. அருமையா இருந்தது. நல்லா இருக்கு. சிவத்தை தவிர வேற எதுவும் இல்லை. பூஜை பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நம்ம சிவத்தோட இருக்கத்தான் செய்யணும் அப்படின்னு. நல்லதுங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக யமுனாமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடிடலாம். நிறைவு பாடல். சிவாய நமங்க. திருவடி வணக்கம். அனைவருக்கும் திருவடி வணக்கங்க. அடியேன் ஒரே ஒரு செய்தி மட்டும். அம்மா இப்ப சரஸ்வதி அம்மா பேசினாங்க. நம்ம சிறுத்தொண்ட நாயனாருக்கு மட்டும் இல்ல, இயற்பகை நாயனாருடைய வரலாற்றையும் நம்ம சாமி விளையாடி இருக்கிறாரு. அதெல்லாம் புது அடியார்களுக்கு அதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவரு சாமானியப்பட்டவர் இல்லைங்க, எல்லா விளையாட்டுலயும் பூந்து விளையாடுவார், எல்லாத்தினுடைய வாழ்க்கையிலையும். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவம் அறியப்படும் பொருள் அல்ல. எல்லாருமே நான் சிவபெருமான தேடுறேன் அறியப்படும் பொருள் அல்ல, அவர் உணரப்படக்கூடிய பொருள். எனவே அவரை உணர மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். சிவாயனம் சிவாயனம் படிக்கலாம் சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகிறேன். சிவாயன். நன்றிங்க அம்மா. எல்லாருக்கும் ஒரு குறிப்பு. 330வது அமர்வுல ஏர்கோன் கலிக்காமர் நாயனார் பற்றி அந்த புராணம் பேசியிருக்கோம். அடியார்கள் கண்டிப்பா அதை கேட்காத அடியார்கள் அதை கண்டிப்பா செவிமடுக்கணும் அப்படின்னு அடியன் வந்து அதை சொல்லியிருக்கோம். ஏர்கோன் கலிக்காம நாயனார் மூலமாக இந்த யாத்திரை பத்தி நம்ம விளக்கியிருக்கோம். ஒரு சேர பெரிய புராணத்தையும் திருவாசகத்தையும் அப்படி சுவைக்கிற ஒரு ஆற்றல் நம்ம சிந்தனைக்கு தான், நம்ம திருவாசந்தனைக்கு தான் அமையும். அதனால 330 பார்க்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் இப்ப நான் போடுறேன் எல்லாத்தையுமே. இதுல இந்த இது பேசியிருக்கோம் அப்படின்னு ஹைலைட்ஸ் மாதிரி நான் எழுதுறேன். அதனால அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏர்கோன் கலிக்காம நாயனாரை பற்றி அதுல ஒரு குறிப்பு இருக்கும், அதுல எழுதியிருப்பேன். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறையும் கண்டிப்பா நீங்க எல்லாம் செவிமடுக்கணும்னு சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியார்களையும் அடிய நிறைவு செய்யறேன். அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாயனம். நன்றிங்க சுவாமி. அமைச்சோம். ஐயா சரஸ்வதி சொல்லணும்னா அவங்க பெரிய பிராணம் நல்லா கேட்டு கேட்டு உணர்ந்தவங்க ஐயா. அந்த பெரிய பிராணத்தெல்லாம் கரைச்சு குடிச்சவங்க. அவங்க புது அடியார் தான், நம்ம குடும்பத்துக்கு புது அடியார். ஆனா ஆமா, 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 4 வருடமா பெரிய பிராணத்தை கரைச்சு குடிச்சவங்க. அவங்க வந்து எனக்கு பொக்கிஷம் தாங்கய்யா. அவங்க வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தான் பதிவு கொடுத்த வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப பிடிச்சு போய் அம்மா வராங்கய்யா. நல்லதுங்க சார். நம்ம அடியார்கள் யாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆலங்கால் பட்டவர்கள் தான். யாருமே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அப்படி அப்பந்தான் உட்காந்துருப்பான். தன் பெருமை தானறியா தன்மைன்னு அவனை சொல்லுவான் சிவபெருமான. அவன் தன்னுடைய பெருமையே தெரிஞ்சுக்காம அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம பாடுறப்போ இந்த பிள்ளை நம்ம தப்பு தப்பா பாடுவோம், ராகம் தப்பா பாடுவோம், வேற எதாவது நினைச்சுக்கிட்டே பாடுவோம். என்ன பாடினாலும் அவன் என்னமோ நம்ம பாடுறதையே கேட்கிற மாதிரி நம்ம கிட்ட முகபாவனை காட்டுவான் பாருங்க. அந்த மாதிரி நம்மதான் ஐயா கட்டுறது கை மண்ணளவு கல்லாத உலகம். அதான் சொல்ல வந்தேன் சரவணையா சொல்ல வந்தேன். நமக்கு என்ன சொன்னாலும் தெரியும். அப்படியே புதுசா கேட்கற அவரு தெரியாத விஷயமே ஒண்ணும் இல்ல. ஆனா புதுசா கேட்கிற மாதிரி அப்படியே உட்காந்து கேட்பாரு. சூப்பர் இருக்குங்க, அருமைங்க, இந்த சூப்பர். கடல அவ்வளவு படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு யோசிச்சுக்கோ. அதனால தன்மையனே அப்படின்னு சொல்வது போல சிவனடியார்களுக்கும் அதே சிறப்பு. தன் பெருமையை தானே சொல்லிக்க மாட்டாங்க. எதுவுமே தெரியாது அப்படிங்களாங்க. ஆமாங்க, சிறப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிவனடியார்களோட சிறப்பு. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. இன்பம் தான் சிவத்தை கேட்க கேட்க இன்பம் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. சிவனை பத்தி எத்தனை முறை கேட்டாலும் சரி, எத்தனை வெர்ஷன்ல கேட்டாலும் சரி, எத்தனை பேர் நேத்தெல்லாம் எத்தனை வெர்ஷன்ல கேட்டோம் நம்ம. அத்தனை வருஷன்ல கேட்க முடியுமோ அத்தனை வருஷன்ல செங்காட்டக்கூடிய வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நேற்று அவ்வளவு அருமையா இருந்தது. அடியன் முழுவதுமா கண்களை நீர். பஸ்ல காலேஜுக்கு போறப்போ கண்களை கண்ணீர். எங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்னது வைஃபை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா அதுக்காக அழுகிறீங்களா? நல்ல வேலை எங்க வீட்டை மாட்ட கேட்க சொல்லல.
சொல்லிருந்தா இல்லைங்க அப்படிலாம் இல்ல. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லவும் சொல்லல, அடி வச்சாம போயிட்டேன். யாரை பத்தி கன்சிடர் பண்ண மாட்டேன். கண்கள்ல நீர் வடிஞ்சா வளைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமாளை நினைச்சு போகிறதுக்கு அப்படி போன ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். நாளைக்கு நம்ம அப்பாவை கையை பிடிக்க போறோம். அதனால நாளைக்கு காலையில இருந்து நம்ம எல்லாம் நம்ம அனுபவங்களை பிளாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு திருவாசை சிந்தனையில நம்ம அனுபவங்களை பிளாஷ் பண்ணி, எங்க அப்பா கூட நடந்து போயிட்டு இருக்கேன், எங்க அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன், எங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேன், எங்க அப்பா என் கூட வந்துட்டு இருக்காரு. நாளைக்கு முழுவதுமா திருவாசக சிந்தனை என்ற அந்த முகநூல் அந்த அந்த வாட்ஸ்அப் குழுமம் செய்திகளால நிறையட்டும். நன்றிங்க சாமி. அடியார்கள் உத்தரவாங்க. ஐயா, கலைவாணின்னு ஒருத்தவங்க புதுசா இப்பதாங்க வந்தாங்க.